Jai everyone, welcome you all to Garud Defense Training Academy. This is Chandra Kumar and நம்ம கூட ஆல் இந்தியா சைனிக் ஸ்கூல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 2025ல தமிழ்நாட்டில் இருந்து கிளாஸ் 6ல வியாஷ்வா பிரபு 265 அவுட் ஆஃப் 300 ஃபினாமினல் ஸ்கோர். ஸோ நம்ம கூட இன்டர்வியூ ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் கூட தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். ஸோ வெரி பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ் வியாஷ்வா பிரபு ஆன் ஸ்கோரிங். Thank you, sir. And how do you feel? And also parents, நீங்களும் எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த ஸ்கோரை பார்த்த உடனே? எஸ் வியாஷ்வா. Sir, I feel happy and excited that I have gotten this score and I have worked so hard to get this. இப்போ ரிசல்ட் வந்தாச்சு. ஓகே, ஸோ யூ ஆர் கெட்டிங் இன்டு சைனிக் ஸ்கூல் அமராவதி நகர். ஸோ அந்த ஃபீல் எப்படி இருக்கு? இவ்வளோ நாள் கனவு. சார் ரொம்ப நல்லா இருக்கு சார். ஏன்னா இவ்வளோ நாள் நான் வந்து எல்லா லிமிட்ஸும் வச்சு என்னோட ஃப்ரீ டைம் கட் பண்ணி எல்லாமே ஒரு கடைசி ஒரு பலனுக்காக நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷம். மேம், ஸோ நீங்க சொல்லுங்க. We are happy sir. Actually we are happy. உள்ள போயிட்டாரு அவ்வளவுதான் ஃபைனலா. ஆனா அதுக்கு வந்து உண்மையா நான் சொல்றேன், நாங்க ரெண்டு பேரும் எவ்வளவு பொட்டன்ஷியல் போட்டிருந்தாலுமே அந்த நீங்க கொடுத்த அந்த பிளானிங் எல்லாம் சத்தியமா எங்கனால வந்திருக்காது. அந்த ஒரு கரெக்ட் ஃபாலோ அப், உங்களுடைய அந்த வீக்லி டெஸ்ட், இதெல்லாம் வந்து அவனை வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராம்ப்டா ஒரு 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 அலைன் பண்ணுச்சுன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா எங்களுக்குமே அது எப்படி பண்றதுன்னு தெரியாது. நாங்க ரெண்டு பேருமே இப்போ உள்ள வந்தனாலுமே கன்ஃபியூஸ் ஆயிருப்போம். உண்மையாலுமே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சேஃப் சிஸ்டமா இருந்தது கருட் தாஸ் இந்த விஷயத்துல. ஒரு பிளான் பண்ணி கொடுத்து ஒரு 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 எப்படி சொல்ற குழந்தைங்களை வந்து அதே ஒரு ஜோஷோட கூட்டிட்டு போய் அந்த கடைசி ஆக்சுவலி அவங்களுக்கு லேட்டா தானே எக்ஸாம் வந்தது. சோ அந்த நான் பயந்துட்டே இருந்தேன், ஐயோ அந்த குழந்தைங்க ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுவோ, ரொம்ப புஷ் பண்ணும் போது அவங்களுக்கு ஏதாவது ரொம்ப இதாயிருவாங்கன்னு. அந்த மாதிரி எதுவும் பேர்டன் தரல. கருட்ல இருந்து வந்து அவங்களுக்கு ப்ராப்பரா ஒரு ஒரு மார்க் டெஸ்ட்டை வந்து கரெக்டா பிளான் பண்ணி ரொம்ப வெயிட்டேஜும் கொடுக்காம அவங்கள அப்படியே பாலிஷ்டா எடுத்துட்டு போனதுனால கொஞ்சம் இதா இருந்தது. பயந்துட்டோம் நாங்க கடைசியில போட்டு அவன் ஏதாவது இது பண்ணிடுவோமோ, டைம் நிறைய இருக்கு, படி 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 ஏதாவது சொல்றோமோன்னு. பட் நீங்க அதை ப்ராப்பரா எடுத்துட்டு போனீங்க சார், ரொம்ப தேங்க்ஸ். நாங்கெல்லாம் இருந்திருந்தா கூட இவ்வளவு பொறுமையா அதை சட்டெல்லாம் எடுத்துட்டு போயிருப்போமா தெரியல. பட் அதுக்கு வந்து உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்றேன். உங்களுடைய அந்த எப்படி சொல்லுங்க கிளாஸ் ஹேண்ட்லிங் எல்லாம் நான் வந்து முன்னாடியே பார்த்துருக்கேன். பட் போக போக நான் விட்டுட்டேன். ஏன்னா இன்னும் கான்பிடென்ட் வந்துருச்சு. இட்ஸ் கோயிங் குட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இவங்க எல்லாம் அந்த ஆன்லைன் பேட்ச் சார், இவங்க கொரோனா டைம் அப்ப பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் ஃபுல்லா ஆன்லைன்ல உட்காந்துருப்பேன் எப்படி பண்றாங்க அந்த மாதிரிதான் நான் உட்கார்ந்துருந்தேன் ஃபர்ஸ்ட் கருடோட இதுல. பட் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கான்பிடென்ட் லெவல் வந்துருச்சு. இவனும் வந்து நல்ல ஸ்டிக்கா பண்றான். அதாவது உங்க கிளாஸோ சரவணன் சார், தியாகு சார், அந்த மேமோட கிளாஸ் எல்லாம் வந்து அவனே கரெக்டா பண்ணும்போது அவனே கரெக்டா பண்ணும்போது ஓகே, அவங்களுக்கும் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட டெம்போ தெரிஞ்சிருக்கு. அவங்களுக்கும் வந்து அவங்களுடைய முக்கியத்துவம், இந்த கிளாஸோட முக்கியத்துவம் எப்படின்னு புரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் உட்கார்றதே விட்டுட்டேன். அவங்க அப்பாவே வேண்டாங்க, அவனே ஹேண்டில் பண்றான், அவங்க அங்க இருக்கவங்க நல்லா ஹேண்டில் பண்றாங்க, அவன் பாத்துக்குவான் அப்படின்னு சொல்லி நாங்க விட்டுட்டோம். சோ we were very very happy sir actually. Super nice to hear this ma'am. Okay, yes வியாஷ்வா, நீங்க எந்த ஊர்பா தமிழ்நாட்டுல and எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க அது சொல்லுங்க. Because this is proud moment even for your school also. Yeah. Sir, I'm from Coimbatore. I study in Yuva Bharati Public School. Okay. Grade 6. Okay, right, super. சார், இந்த ப்ரிப்பரேஷன் எப்போ இவர் ஸ்டார்ட் பண்ணாரு அண்ட் எப்படி உங்களுக்கு சைனிக் ஸ்கூல் பத்தி தெரிய வந்தது? ஆக்சுவலா உண்மையை சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூல் போடுற மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல தான் ஓப்பன் ஆகுது, அதுக்கு போடுற மாதிரி இருந்தோம். அப்போ அந்த அந்த டைம்ல என்ட்ரன்ஸ் எல்லாம் கிடைக்கல. அப்ப இருந்தே அந்த தேர்வு இருந்துச்சு. கேவி கேவி நாங்க போகல. அப்போ என்னை விட என் ஒய்ஃப் தான் வந்து நிறைய சர்ச் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ட்ரைனிங்ல கூட இது பண்ணோம். பட் எங்களுக்கு அதான் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் அவன் அட்லீஸ்ட் அந்த ஃபீல் இருக்குன்றதுக்காக தான் அந்த ஒரு வருஷம் நான் இது பண்ணதே. அவன் அந்த அளவுக்கு அதில் கான்சென்ட் பண்ணல. பட் அந்த ஃபீல் கொஞ்சம் கொஞ்சமாக வரணும் அப்படின்னு சொல்லி தான் ஒய்ஃபும் வந்து இன்சிஸ்ட் பண்ண அப்படின்னு சரி நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன்.
இந்த வருஷம் தான் மீன்ஸ் 2024 தான் உண்மையாவே அவன் இதுக்கே கிளாஸ் சீரியஸ் அட்டன் பண்ண ஆரம்பிச்சு. கரூர்ல வந்து 2 இயர்ஸா இருக்கான் சார் அவன். அவ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஆக்சுவலி நாங்க எப்படி சொன்னோம்னா ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூல் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். எங்களுக்கு கிடைக்கல. அங்க நிறைய விதமான ஸ்கிரீனிங், அது எங்களுக்கு புரியல அப்போ. அது இல்லாம டேட் ஆஃப் பர்த் மாறுது, என்னென்னமோ இருந்தது. சரி ஓகே, நம்ம பிரைவேட் ஸ்கூல்ல நல்ல ஸ்கூலா பார்த்து சேர்த்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் முட்டி மோதி ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்த்திட்டோம். பட் ஸ்டில் எங்களுக்கு வந்து அது பத்தாதுன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க வந்து சைனிக் வந்து நாங்க தேடும் போது இதை விட பெட்டர், அதாவது ஏர்ஃபோர்ஸை விட பெட்டரா இருக்கு, நமக்கு ஒண்ணு கிடைச்சிருக்கு. பட் ஆனா அது வந்து 6th தான் நம்ம போக முடியும். பட் அந்த கனவு வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே இருந்தது, அவன் உள்ள போயிருவான் அப்படின்னு. அதுக்கு தகுந்த மாதிரி இவனும் நல்ல கோப்பப் பண்ணுவான் சார். அப்போ நாங்க கொஞ்சம் கொஞ்சமா ஜாயின் பண்ணாரு இல்லைங்களா இங்க 2 இயர்ஸ். ஆமா சார், ஆமா 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 ஆமா. 4th இருந்து கரூர்ல இருக்காப்ல. ஆனா வந்து 4th அவனை நாங்க ப்ரெஷர் எல்லாம் பண்ணல, நீ சும்மா உட்கார்ந்து தம்பி அவ்வளவுதான். இதெல்லாம் ரொம்ப மார்க் டெஸ்ட் எல்லாம் நாங்க ரொம்ப இன்சிஸ்ட் பண்ண மாட்டோம். புரிஞ்சுதுன்னா எழுது, எதுவுமே இது பண்ணல. 5th அப்புறம் தான் அவனுக்கு வந்து, ஏன்னா அவனுடைய சிலபஸ் கொஞ்சம் வரும்போது அவனுக்கு கொஞ்சம் புரிஞ்சுது. சில இதெல்லாம் புரியல அவனுக்கு 4th இருக்கும்போது. நாங்க ரொம்ப ப்ரெஷர் பண்ணலைங்க. பட் ஆனா 3rdலயே வந்து நான் தேடும் போது நான் வேற ஒரு கிளாஸ்ல ஜாயின் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு அது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இல்லை. இவர்கிட்ட கலந்து பேசணும், இப்பவே கரெக்டான டிசிஷன் எடுத்துருவோம், இது வேண்டாம், நம்ம இன்னொரு கிளாஸ் பார்த்து வச்சிருக்கேன், நீங்க பேசுங்க அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லிதான் உங்ககிட்டதான் நான் பேசினேன் ஃபர்ஸ்ட் கால்ல பேசும்போது. இன்னொன்னு, இவன் போய் தங்கி படிக்கிறதெல்லாம் எங்களுக்கு சத்தியமா எங்களுக்கு அதுல விருப்பமே இல்லைன்னு சார். நிறைய ஹாஸ்டல், இப்ப நாங்க கோயம்புத்தூருங்கனால பக்கத்துலதான் நம்ம இவங்க ஸ்கூலுங்கிறதுனால அங்க போய் தங்கி படிக்கிறது. ஏன்னா இவன் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பையனா, அப்படியெல்லாம் என்னால விட்டுட்டுலாம் இருக்கும். இப்பவே எப்படி விட்டுட்டு போறோம்னு தெரியல. பட் அதனால விடுறதுக்கெல்லாம் சான்சஸ் இல்லை. அண்ட் ஹி ஹேஸ் பொட்டென்ஷியல், அது எங்களுக்கு தெரியும். ஆன்லைன்ல வந்து இந்த கொரோனா பேட்ச் இருந்தனால ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, ஆன்லைன்ல படிக்க வச்சு பார்ப்போமே, அப்படி அதுல போனா போட்டோம், இல்லைன்னா என் பையன் கூடயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது. பட் அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் பேசினேன். நீங்க ஃபர்ஸ்ட் பேசும்போதே ரொம்ப கான்பிடென்டா இருந்துச்சு எனக்கு. அப்புறம் தான் என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் சொன்னேன். நான் நிறைய ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணி எல்லாம் கேட்டேன். அப்ப உங்களை தான் நான் சொன்னேன். அப்புறம் இவரும் பேசினாரு, நாங்க ரொம்ப ஹாப்பியா இருந்தோம். சரி ஓகே, நமக்கு இவன் வந்து ஒரு கான்பிடென்டா இருக்கு. அப்ப கூட என்னன்னா, சரி இன்னும் 1 வருஷம் இருக்கு, இவங்களும் ஒழுங்கா இல்லையா அடுத்தது போயிருவோம் அப்படிங்கிற ஒரு இது. பட் அந்த ஒரு இது எங்களுக்கு வரவே இல்லை. அந்த 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 தாட் அந்த டைம்ல மட்டும் தான் வந்தது. அந்த த்ரூ அவுட் அந்த இயர்ல வந்து எங்களுக்கு அந்த மாதிரி தாட் வரல. நல்லா போயிட்டு இருக்கான், இவனும் நல்லா பண்றான், அடுத்த வருஷம் இன்னும் நல்லா வந்துரும், அவன் பிக்கப் பண்றான் அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட் வந்தது. 4thலயே வந்து நான் கிளாஸஸ் எல்லாம் கவனிச்சு பார்க்கும்போது நல்லா எடுத்தேன். அப்பவே ஆக்சுவலா நான் நிறைய சர்ச் பண்ணாம எதுவுமே இது பண்ண மாட்டேங்க. அந்த அளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஸோ ஒய்ஃப் சொன்னதுலேருந்து நான் பார்த்தேன், நான் பேசினேன், கிளாஸஸ் கவனிச்சேன். அப்புறமா நான் 4thல ஒன்று ப்ரெஷரைஸே பண்ணல, சும்மா ஜஸ்ட் அந்த ஃபீல் வரும் தான் உட்கார வச்சுட்டேன் கரூர்ல. அப்புறம் எனக்கு கான்ஃபிடன்ட் வந்துருச்சு. எல்லாமே நல்லா ஸ்ட்ரக்சர்டா இருந்துச்சு, எல்லா லெசன்ஸுமே எல்லா சாப்டர்ஸும் நல்லா எடுத்தாங்க. தியாகு சார் வந்து என்னோட ஃபேவரட், தியாகு சார் 2 பேரும் ஃபேவரட். ஐயோ, நீங்க என்ன கொஞ்சம் இந்த ஜிகேக்கும் போது அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சிலதெல்லாம் திருப்பி திருப்பி படிக்க வைப்படா, அதனால கொஞ்சம் அப்ப அவ கூட நீங்க இந்த காமெடியா எல்லாம் சொல்லி கொடுப்பீங்கல்ல, அந்த இதுல எல்லாம் வந்து இந்த நேஷனல் பிளாகோட இதெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் 4thல சொல்லும் போது அவன் மத்ததெல்லாம் மறந்துடுவான், நீங்க சொன்ன அந்த இதெல்லாம் ஞாபகம் வச்சுப்பான். அப்ப நான் வந்துட்டு சரி இந்த ஸ்டாண்டர்ட்லயே அவனை ப்ரெஷர் பண்ண வேணாம்னு விட்டுட்டேன், சரி கவனி அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா வந்து ஆக்சுவலி இந்த சப்ஜெக்ட் தான் கொஞ்சம் ஜிகே வந்து கொஞ்சம் தான் இருந்தது. பட் செகண்ட் இயர் படிக்கும் போது அப்படியே ஒரு இது பண்ணிட்டாருங்க. அது நீங்க நல்லா ஹேண்டில் பண்ணீங்க சார். நீங்க நல்லா ஹேண்டில் பண்ணீங்க. இல்லைன்னா மத்தவங்க தான் எப்படி இந்த குழந்தைங்க மனசுக்குள்ளார அந்த ஜிகே எல்லாம் கொண்டு போய் போட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல, ரொம்ப கஷ்டம். சொல்லிட்டே இருப்பேன், அவர் பாரு எப்படி அப்படிதான் அந்த மாதிரி வேகன்ஸ் சப்ஜெக்ட்லாம் இந்த மாதிரி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு பாட்டு மாதிரியோ இல்லாட்டி எதை மாதிரி அவன் பண்ணாதான் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. என்கிட்ட கூட ஒரு கொஸ்டின் வரும்போது அவ சொன்னாங்க, ஒரு கொஸ்டின் வருது, அதுக்கு ஆன்சர் வரும்போது நீங்க ஏதோ ஒரு ஷார்ட்கட் ஏதோ சொல்லி கொடுத்துருக்கீங்க, அது டக்குன்னு வச்சு அப்பா அம்மா இது சார் சொல்லி கொடுத்தாரு, இதுதான் இந்த ஆப்ஷன் தான் அப்படின்னு சொன்னா. எப்படி உனக்கு சார் இதை வந்தா இந்த இப்படி ஞாபகம் வச்சு சொல்லி சொன்னாரு அப்படின்னு சொன்னா. சோ லைக் ஓகே, ஏன்னா நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா சொல்லி கொடுப்பேன், அது வந்து ஒத்து வரலங்கிறது நீங்க சொல்லி கொடுக்கும் போது எனக்கு தெரிஞ்சது. ஓகே, நம்ம இப்படி சொல்லி கொடுக்கூடாது, இப்படியும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு. சொல்லுங்க சார், சாரி இன்டரப்ட் பண்ணிட்டேன், சொல்லுங்க. ஆக்சுவலி வியாஷ்வா வந்து 4th ஸ்டாண்டர்ட்ல நம்ம கிட்ட படிக்கும் போது லைக்
அவனுடைய இது லைக் ரொம்ப சின்ன குழந்தைய பாக்குற மாதிரியே ஃபீல் இருந்துச்சு. ஆனா ஒன்ஸ் அவன் ஃபிஃப்த் வந்த உடனே டிராஸ்டிக் சேஞ்ச் மேம். அந்த லிஃப்ட் நல்லா தெரிஞ்சுது எனக்கு. இங்க இருந்த வியாஷ்வா ஆல் ஆஃப் அ சடன் இவ்வளவு தூரம் ரைஸ் ஆயிருக்கு. ஸோ அது எனக்கு இட் வாஸ் சோ சர்ப்ரைஸ்ட். அண்ட் அதுல இருந்து அவன் ஃபயர் ஆக ஆரம்பிச்சிட்டான். சரிங்களா? ஸோ ஆமா இட் இஸ் வெரி குட் டு சீஸ் அந்த க்ரோயிங் ஸ்டேஜ் நான் கண் கூட பார்த்தனால இட் இஸ் வெரி ஹாப்பி டு டேக் இம் திஸ் இன்டர்வியூ. எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எஸ் வியாஷா, உங்களுக்கான கொஸ்டின். ஓகே ரைட். உங்களுடைய டெய்லி ரொட்டீன் எப்படிப்பா இருந்துச்சு? எவ்வளோ நேரம், ஹவு மெனி ஹார்ஸ் டிட் யூ ஸ்டடி ஈச் டே ஃபார் திஸ் எக்ஸாமினேஷன்? பிகாஸ் ஸ்கூலும் இருக்கு, இதையும் படிக்கணும், ஸ்கூலுக்கும் போகணும். ஸோ எப்படி? ஸ்டார்டிங்ல வந்து ஸ்டடி ஹவர்ஸ் வந்து கம்மியா தான் இருந்துச்சு சார். போக போக ஜாஸ்தி பண்ணிட்டு போனோம். ஸ்கூல் ஒர்க் வந்து மோஸ்ட்லி 90% வந்து ஸ்கூல்லயே முடிச்சிருவேன் சார். இந்த 10% மட்டும் இந்த வீட்டுக்கு வந்து பிரேக், ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற டைம், அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி அதுல செஞ்சிருவேன் சார். அதுக்கப்புறம் டிவி டைம் வந்து நான் ஒரு 75% கட் பண்ணிட்டேன் சார். ஓ வெரி குட். அதான் கவலையே சார் அவுட். 75% கட் பண்ணிட்டு அதுல படிக்க ஆரம்பிச்சேன் சார். அதுக்கப்புறம் அந்த 75 வந்து 80 ஆச்சு, 80 வந்து 90 ஆச்சு. 100 ஆயிடுச்சா இல்லையா? கடைசிக்கு நாங்க ரிமோட்டே தரலைங்க. ரொம்ப ரிமோட்டை மறக்கி வச்சுட்டு போயிருவோம் சார். இல்லைன்னா எங்க இருந்தாலும் தேடி எடுத்து போட்டுருவான். சோ எனக்கு நான் பக்கம் ஆகும்போது ரிமோட் எல்லாம் கொஞ்சம் டிவில கொஞ்சம் ஓவர் அடிக்ஷன் நாங்க. அதான் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? சார் நீங்க வேற ரிசல்ட் வந்துச்சுன்னு அவங்க அப்பா கீழே சொல்றாங்க. எவ்வளவு என்ன மார்க்னா மேல போய் சரி கீழே திருப்பி வருவான், என்ன மார்க்குன்னு கேட்பான், எந்த இதுல இருப்பான்னு பார்த்தா மேல போய் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கான். அவங்க அப்பா சொன்னோன்னு எனக்குன்னா ரொம்ப கோவம். நமக்கெல்லாம் ஒரு கியூரியாசிட்டி இருக்கும்ல, ஐயோ நம்ம மார்க் இவ்வளவுதானா, என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோம். கூலா இருந்தா அப்ப எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது. தம்பி நீ ரொம்ப சின்ன சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்க, அதனால நீ மேக்ஸ்ல மூணு சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்க, அதனால 9 மார்க்ஸ் உனக்கு போயிடுச்சு. மத்தது கூட விட்டுரு, கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு, நீ இப்படி பண்ணிட்ட அப்படிங்கும் போது அப்படியே பாவமா மூஞ்சிச்சான். எனக்கு எனக்கு என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல. இவனுக்கு புரியலையா, இவன் இவ்வளவு பண்ணிருக்கேங்கிறது உனக்கு ரியலைஸ் பண்றான். நானு அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை ஃபேஸ் பண்ணும், சரவணன் சார் பாக்கணுங்கும் போது மட்டும்தான் அவனுக்கு அந்த இது அச்சச்சோ ஐயோ ஆமா நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது அப்பதான் அவனுக்கு தோணுச்சுங்க. அந்த மாதிரி டிவி வந்து என்ன சொல்றேன்னே தெரியல. வந்து என்ன கேட்டா அந்த ஒரு சின்ன அந்த குழந்தை மாதிரிதான் வந்து மெச்சூரிட்டி கொஞ்சம் வரணும். அப்படிதான் நான் சொல்லுவேன். மெச்சூரிட்டி கொஞ்சம் வியாசா கிட்ட கொஞ்சம் கம்மிதான் சார். அதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு. குழந்தை மாதிரி டிவி டைம்ல இருந்து அவன் புல் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்புறம் மொபைலு, ஆனா என்னதான் அது இருந்தாலுமே படிக்கணும் வந்துட்டாங்கன்னா அதுல இருந்து போக மாட்டாங்க. ஸ்கூல்ல எல்லாம் வந்து எப்போதுமே டாப்பர் தான் சார். நான் வந்து எதுக்குமே உள்ள போறதே இல்லை. ஆக்சுவலி 4 இயர்ஸ் நாங்க ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ்ல அப்பியர் ஆயிருக்கான். இந்த வருஷம் நான் பண்ணல, ஏன்னா இந்த எக்ஸாம் இருக்கும்போது இதை விட அது வந்து முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஆனா ஒலிம்பியாட் எக்ஸாம் வந்து இவனுக்கு பயங்கர ஒரு ஸ்ட்ராங் அதுல கொடுத்துச்சு. ஸ்கூல்ல இங்கிலீஷ்ல அதனால என்னன்னா அதை விட்டுருமேன்னு ஒரு ஃபீல் இருந்தது. இவனுக்குமே வந்து ஸ்கூல்ல எல்லாரும் ஒலிம்பியாட் ப்ரிப்பேர் பண்றாங்கம்மா, எல்லாரும் ஒலிம்பியாட் எக்ஸாம் போறாங்க, எல்லாரும் கேட்டாங்கம்மா என்ன, ஏன்னா இவன் வருவான், இவன் ரேங்க் ஹோல்டர்னு எல்லாருக்கும் தெரியுங்க. ஏன் எழுதல அப்படிங்கிற மாதிரி. நான் சொல்லிட்டேன், இல்ல கண்ணா எனக்கு உட முடியல, ஏதாவது சொல்லிடு, பிகாஸ் நாங்க இதுதான் அப்படிங்கறத நாங்க சொல்ல முடியாதனால இப்படி நாங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறதுனால இது வேண்டாம் கண்ணா. அந்த சாக்ரிஃபைஸ் தான் இப்போ வந்து இவருக்கு அந்த ரிசல்ட் கொடுக்குது. சரி, ஏன் எழுதலன்னு கேட்டாங்க இல்லையா, நிறைய பேர் கேட்டாங்க இல்லையா, இப்போ சொல்லு இந்த சைனிக் ஸ்கூலுக்காக தான் நான் எழுதல அப்படின்னு சொல்லி. சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொன்னீங்களா வியாஷ்வா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் இன்னும் எதுவும் சொல்லல. ஓகே ஓகே, சீக்ரெட்டா வச்சிருக்கீங்க. நான் உள்ள போகும்போது எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ். சூப்பர் சூப்பர். ஏன்னா எனக்கு என்னென்ன பயம்னா நிறைய மிக்ஸ்டு கமெண்ட்ஸ் வருதுங்க சார். இப்பவே என் ஹாஸ்டல், இப்பவே இந்த ஸ்கூலை விட அந்த ஸ்கூல் பெட்டரா, நிறைய மிக்ஸ்டு கமெண்ட்ஸ் வருது. அது வந்து
நாங்க ஃபில்டர் பண்ணி அது அவனுக்கு போய் அது வேண்டான்னு நினைச்சோம் நாங்க. புரியுது. வேண்டாம், அவன் ஃபோக்கஸ்டா இருக்கட்டும், அவனுக்கு யாரும் டிஸ்டர்பன்ஸும் வேண்டாம், யாரும் இதை பத்தி பேச வேண்டாம். அவனுடைய மைண்டுக்குள்ளார சைனிக் பெஸ்ட்ங்கிறது அம்மா அப்பா கருட் இவங்க மட்டும் இருந்தா போதும். எங்க அம்மாக்கு மட்டும், எங்க அம்மா எங்க அக்காக்கு மட்டும் தான் சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி. ஏதாவது பாசிட்டிவ் தாட்ஸ் யாரெல்லாம் போடுறாங்களோ அவங்க கிட்ட மட்டும் சொல்லிடணும். ஏன்னா இதுல எப்ப நாங்க ஏதாவது டிஸ்கஸ் சும்மானாச்சுக்கு பண்ணா கூட நெகட்டிவ் தான் சொல்றவங்க நிறைய பேர் இருந்தாங்க. சோ எங்களுக்கு அது நெகட்டிவ் இல்ல, அது ஒரு பெரிய பாசிட்டிவ்ங்கிறது எங்களுக்கு தெரியும். நான் ஊட்டி, நான் எம்ஆர்சி பீப்புள் எல்லாம் பாத்திருக்கேன், ஆர்மி ஸ்கூல்ல குழந்தைங்கள எல்லாம் பாத்திருக்கேன். அது எவ்வளவு ஒரு கம்பீரமா இருக்கும், அது எவ்வளவு ஒரு பெரிய ப்ரௌடுன்னு எனக்கு தெரியும். எஸ்எஸ்பி இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கேன். 5 days இருந்திருக்கேன். ஃபைனல் இன்டர்வியூ தான் போச்சு. நான் ஒரு எஸ்எஸ்பி கேண்டிடேட் தான். நைஸ் ஒன். சோ அதனால எங்களுக்கு அதோட வேல்யூ தெரியும். நானும் ஊட்டி தான் மேம், வெலிங்டன். நீங்க சொல்ல போது ரொம்ப ஆசையா கேட்பேன் சார். ஒரே ஊர்க்காரங்க ஒரு பாசம் வரும்ல. இல்ல படிச்சேன், அங்க அப்பா ஆர்மி இல்லைங்களா? நீங்க சொல்லிருக்கீங்க, நீங்க சொல்லும் போதெல்லாம் நான் ஆசை பத்தியா நாங்கெல்லாம் பாருங்க, அதான் நாங்கெல்லாம் ரொம்ப மூலக்காரங்களா இருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா இருக்கும் எனக்கு. அதனால என்னன்னா இது இவங்க சொல்ற மாதிரி நெகட்டிவ் எல்லாம் கிடையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். என்கிட்ட இருந்து பிரிஞ்சிருப்பான், அப்பா கிட்ட இருந்து பிரிஞ்சிருப்பான், அதை நாங்க கேப் ஃபில் பண்ணிக்கணுமே தவிர அத ஒரு சின்ன மைனஸா சொல்லி இவனுடைய பெஸ்ட் ஃபியூச்சரை நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல சார். அதனாலதான் நான் யாருமே சொல்லல. வெரி கிரேட் ஃபியூச்சர் மேம், பிகாஸ் அவன் பர்சனாலிட்டி இப்போ பாக்குற வியாஷ்வா பிரபு இன்னும் நெக்ஸ்ட் இயர் நீங்க பார்க்கும்போது டிராஸ்டிக் சேஞ்ச். நான் இப்பவே இங்க இருந்து இங்க வந்தா சொன்னேன், இன்னும் இங்க பீக்ல இருப்பான். அப்போ நீங்க அதை பார்க்கும்போது வெரி வெரி அந்த உங்களுக்கு எமோஷனலா தெரியும் அவன் என்ன லெவல்ல க்ரோ ஆயிருக்கான் அப்படின்னு சொல்லி. சோ அதெல்லாம் நிறைய பேருக்கு கிடைக்காது, அது தெரியாத. போனா அதுல முக்கிய பங்குன்னா கருடு இருக்கும். ஏன்னா எனக்கு அதை நான் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. இந்த டைம் தான் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஆக்சுவலி இதுக்கப்புறம் நான் எங்கேயுமே இதை சொல்ல முடியாது. நான் சொன்னாலும் அது எல்லார்கிட்டையும் போய் சேருமான்னு எனக்கு தெரியாது. அந்த மொமெண்ட்லாம் நான் கற்பனையில தான் இருக்கேன். அது இப்ப நான் உங்களை ஃபுல்லா தேங்க் பண்ணிக்கிறேன் சார். பெரிய கிராட்டிட்யூட். கண்டிப்பா ரொம்ப ரொம்ப நன்றிங்க. எங்களுடைய கடமையை செஞ்சோம், அவ்வளவுதான். பசங்களுக்கு உதவி செய்யணும். இது கடமை மட்டும் இல்ல சார். இப்ப நான் என் குழந்தைக்கு எப்படி ட்ரெயின் பண்ணேன், ஒரு சிங்கிளா ஒரு 1 to 1 அந்த மாதிரி நீங்க ட்ரெயின் பண்ணிருக்கீங்க. அது கடமை நான் சொல்ல மாட்டேன். நீங்க உண்மையாலுமே ஒரு கேரியரை ஒரு பேஷனேட்டா நீங்க எல்லாருமே செய்றீங்க சார். உங்க அகாடமில இருக்க எல்லாருமே நான் பார்த்துட்டேன். எவ்வளவு அழகா ஹேண்டில் பண்றீங்க, எவ்வளவு அழகா அந்த குழந்தைங்களோட ஒன்னா சேர்ந்து அவங்களோட கோப்ப பண்றீங்கிறதெல்லாம் பார்க்கும்போது இது சும்மா ஒரு கடமை எல்லாம் இல்லை சார். இதுக்கெல்லாம் ஒரு நிஜமாலுமே ஒரு பேஷன் வேணும். Thank you so much ma'am. So it means a lot. நாங்க தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றோம். ரைட் மேம். மேம் இவருடைய லைக் இவர் ப்ரிப்பரேஷன் டைம்ல நிறைய சாக்ரிஃபைஸ் பண்றதா இருந்திருக்கும் இல்லைங்களா? ஃபேமிலி டைம் நிறைய இது இருக்கும். அதை பத்தி ஏதாவது சொல்லுங்க. சோ தட் இதை பார்க்கக்கூடிய பேரண்ட்ஸ் இதெல்லாம் இருந்தாதான் இந்த பொசிஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுப்பாங்க. ஆமா சார், நிறைய சாக்ரிஃபைசஸ் இருந்தது சார். யாஷா பர்சனலா நிறைய விஷயம், அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஒதுக்குறதாகட்டும், நாங்க எங்க ஃபேமிலி பார்ட்டிஸோ இல்ல ஃபங்க்ஷன்ஸோ அங்கேயுமே போக முடியாது. அப்படி அங்க போலினாலும் எங்களால ப்ராப்பர் ரீசன் சொல்ல முடியாது. அதுக்கு நாங்க 3 பேர் என்னமோ ஒரு டீம்ல ஏதோ ஒரு தெஃப்ட் பண்ணுவாங்க தெரியுமா, ஒரு விஷயத்த மறைச்சு பண்ணுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் பண்ணி, ஏன்னா வெளியவும் சொல்ல அந்த மாதிரி பாரு வியாஷா நம்ம 3 பேர் ஒரு டீம், நான் சொல்றதா நீ சொல்லணும், நீ சொல்றதா அவங்க சொல்லும் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ரொம்ப வருத்தமெல்லாம் இருக்கும். நிறைய டைம் இவங்க ஸ்கூல் எப்படின்னா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ரொம்ப இப்பத்த ஜென்ரேஷனா என்னன்னு தெரியல சார், நிறைய கெட் டுகெதர்ஸ், நிறைய பர்த்டே பார்ட்டிஸ், நைட் ஸ்டே ஓவர்ஸ், இந்த மாதிரி நிறைய பண்றாங்க. சோ இவனுக்கு அனுப்பலின்னா இவனுக்கு கோபம் வரும், அழுக வரும். இல்ல சாமி, இன்னைக்கு நமக்கு அடுத்தது நம்ம படிக்கணும், மார்க் டெஸ்ட் இருக்கு, நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்லி இது பண்ணும் சாமி. நெக்ஸ்ட் டைம் நீ போயிரு சைனிக்கு, திருப்பி வரும்போது உனக்கு ஒவ்வொரு வருஷமும் சரி உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டி உனக்கு ஒரு கெட் டுகெதர் என்னென்னமோ கதை சொல்லுவோம் சார். ஆனா பரவாயில்ல சார், ஆஷா அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதை நம்பினானான்னு எனக்கு தெரியல, அதை புரிஞ்சுக்கிட்டு இல்ல இது நமக்கு இதுன்னா. ஆனா நிறைய சாக்ரிஃபைஸ் ஆஷ்வா சைட்ல இருந்து அவன் பண்ணியிருக்கான் சார். ஆனா அவங்க அப்பாக்கு நான் இந்த டைம்ல ரொம்ப தேங்க்ஸ் பண்றேன். ஏன்னா அவரு பயங்கர வேலை இருக்கும்,
நிறைய அவருதான் இங்க எல்லாமே பார்த்துப்பாரு. அந்த டைம்லயுமே வந்து உட்கார்ந்து இவனுக்காக நிறைய டைம் ஒதுக்கி இருக்காரு. அதுக்கெல்லாம் வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். யாஷாக்கு நான் ஆக்சுவலி சொல்லணும். இது எங்க ட்ரீமா இருந்தாலும் அது அவன் எடுத்து அதை வந்து நிறைவேற்றுறது வந்து எல்லா பசங்களும் செய்வாங்களான்னு எனக்கு தெரியல. அது அவங்களுக்கு நல்லதுன்னு அம்மா அப்பா சொல்றத எத்தனை பசங்க செய்வாங்கன்னு எனக்கு தெரியல. அதை அவன் செஞ்சான், நம்புனான். நான் சொல்லுவேன், அம்மா அப்பாவை நம்பு, கண்டிப்பா உனக்கு நல்லதுதான் நாங்க நினைப்போம், உனக்கு நாங்க தப்பா நினைக்க மாட்டோம். நீ கஷ்டப்படுறன்னு எனக்கு தெரியுது, பட் ஸ்டில் ஓகே வியாஷா, யூ கேன். அழுவான் சம்டைம்ஸ், இது ரொம்ப ஒரு அழுவா, பெரிய ரொம்ப ப்ரெஷர் பண்ணுவான். எக்ஸாம்பிள் தான். ஏன்னா அம்மா அப்பாவை நம்மனா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போகலாம்னு சொல்லி நீ ஒரு எடுத்துக்காட்டு. ஆக்சுவலி இந்த மாதிரி ஆமா இன்டர்வியூ சார். பண்றதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்றாங்க. லைக் அவங்க அம்மா அப்பா கூட உலகமே பார்க்கணும், அது ஒரு பெரிய பாராட்டு அவங்களுக்குன்னு சொல்லி நிறைய பேர். ஆக்சுவலி வியாஷ்ராவை நான் போன வருஷம் கேட்டேன், என்ன இன்டர்வியூ பண்றீங்கடா, இது பண்ணி முடிச்சுட்டு ஐ மீன் நல்ல மார்க் வாங்கி இன்டர்வியூ பண்ணுவியான்னு கேட்டேன். கையை தூக்கணும். ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட். அண்ட் சாருக்கு வந்து மிகப்பெரிய சல்யூட். பிகாஸ் நீங்க கூடவே அவங்க கூட எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுடைய லைக் ஒர்க் இதுல இருந்து கூட வந்து அவருக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அண்ட் ரெண்டு பேருடைய பங்கு நிறைய இருக்கு. எக்ஸலண்ட் பேரண்டிங், எக்ஸலண்ட் பேரண்டிங். தேங்க்ஸ் சார். ஆனா இதுல கருட் வந்து நாங்க ஒவ்வொருக்கும் சொல்றோம்னு இந்த டிராமாட்டிக்கா எடுத்துக்க வேண்டாம். சத்தியமா சொல்றேன், என்னதான் பேரண்ட்ஸ் நம்ம பிளான் பண்ணாலும் ஒரு தேர்ட் பர்சன் ஒருத்தர் வந்து நம்ம கொடுக்குற ஒரே அதே இன்ட்ரெஸ்ட் அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்து கூட்டிட்டு போறதுங்கிறது வந்து அது எல்லாருக்கும் அமைஞ்சிடணும்னு நான் ஆசைப்படுறேன். ஒவ்வொரு பேரண்ட்ஸ் யாரெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அவங்க குழந்தைங்க போகணும்னு, அவங்களுக்கு வந்து இது வந்து தேவை. கண்டிப்பா ஒரு அப்பா அம்மானால கூட்டிட்டு போக முடியும், நான் இல்லைன்னா சொல்லல, தனியாவே கூட்டிட்டு போக முடியும். ஆனா அந்த ஒரு 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 எப்படி சொல்றது, என் குழந்தைங்கள்ல நிறைய தவறுகள் செய்யலாம். அதை தாண்டி இன்னொருத்தர் பெஸ்ட் கைடன்ஸா அவங்க கூடயும் போகும்போது நமக்கு இன்னும் நல்ல ஒரு பாதை தெரியுது. ப்ரிப்பரேஷன் எப்படி, டைம் எப்படி, எங்களோட வேலைகள் எல்லாம் நீங்க வந்து பாதி இல்ல முக்காவாசி குறைச்சிட்டீங்க. டைம் கால்குலேட் பண்ணி இதுக்கு இந்த டைம் எந்திரிங்க, இவ்வளவு டைம் அவன் அந்த இது வச்சு பண்ணுவான், பிரேக் வச்சு பண்ணுவான். நீங்க கொடுத்த என்ன சொல்லுவாங்க சார், 40-10-40யா? 20-10-20. இல்ல 40-10-40 அந்த இதை வந்து அவன் கீப் அப் பண்ணுவான். ஆனா நான் சொல்லுவேன், டேய் இதை நீ எதுக்கு கீப் அப் பண்ண தெரியுமா, அந்த 10 நிமிஷம் பிரேக்குக்காக தானே நீ இதை வைக்கிற, அந்த 40-10-40 எனக்கு நல்லா தெரியும்டா. அந்த பிரேக்குக்காக தானே நீ இந்த 40-10-40 ரூல் இது பண்ண. இல்லம்மா நான் படிக்கணுமா அப்படின்னு சொல்லுவான். பட் ஸ்டில் அந்த ஒரு கான்செப்ட் எல்லாம் நீங்க கொண்டு வந்திருக்கு. ஏன்னா இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் புதுசுங்க சார். இப்போ வந்து நீங்க அந்த 40-10-40 அப்புறம் அந்த அப்துல் கலாமோடது இதெல்லாமே பிரிண்ட் அவுட் எடுத்து என்னோட இதுல முன்னாடி ஆமா நீங்க அப்படியே அந்த இவரு அந்த சார் பேர் என்ன, அவர் அனுப்புவார் இல்ல, வள்ளி சார், அவர் அனுப்புற அந்த இதெல்லாமே சம்டைம்ஸ் ஒரு ஆபீஸ்ல இருந்து எடுத்துட்டு வருவாரு. அவனோட பின்போர்டு இருக்கும் ஆக்சுவலி. யூஸ்வலா அவன் டைம் டேபிள், அவனுடைய கோல்ஸ், இல்லைன்னா ஏதாவது முக்கியமான டேட்ஸ், இதெல்லாம் மந்த்லி இதெல்லாம் நாங்க அதுல பிரிண்ட் பண்ணுவோம். அதுல வந்து அவன் பிரிண்ட் பண்ணி வச்சிருப்பான். அந்த சார் சொன்ன அந்த கோட்ஸ் அனுப்புனதெல்லாம், அதெல்லாம் வந்து உண்மையாலுமே அதெல்லாம் வந்து ஒரு புது விதமான ஒரு மோட்டிவேஷனா இருந்தது அவனுக்கு. நிறைய மோட்டிவேஷன்ஸ் அனுப்புவாங்க வள்ளி சார். எல்லாருமே வள்ளி சார்ல இருந்து கார்த்திக் சார், நீங்க இவரோட ஷார்ட்ஸ் எல்லாமே நான் விக்னேஷ் சாரோட ஷார்ட்ஸ் எல்லாமே அது எல்லாமே நிறைய மோட்டிவேஷன் இருக்கு. சாக்ரிஃபைஸ் சொல்லணும்னா ஆக்சுவலா ஸ்போர்ட்ஸ் கிளாஸ் போயிட்டு இருந்தாங்க ஈவினிங். அப்போ ஒய்ஃப் சொன்னா அப்படி ஈவினிங் வேண்டாம், ஏன்னா வந்தோன்னா டயர்ட் ஆயிடுவான், கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது. அதனால 1 இயர் வந்து உண்மையாவே அவனும் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணான். ஸ்போர்ட்ஸ் அனுப்பலாம் சார். ஆக்சுவலி வந்து எப்படின்னா, ஹி ஹேஸ் அ டெண்டன்சி ஆஃப் ஒபிசிட்டி லைக் மீ. நான் கொஞ்சம் குழந்தையில இருந்தே பிளம்பியா இருப்பேன். அந்த மாதிரி இருப்பான். எனக்கு ஒரே பயம் என்னன்னா, இவன் ரிட்டன் எல்லாம் நல்லா எழுதிடுவான், கடைசியில அதை மெடிக்கல்ல என்ன பண்ண போறானோ, இவனை ஃபர்ஸ்ட்ல இருந்தே பண்ணணும்னு 4th எல்லாம் பயங்கரமா போட்டு ஸ்போர்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் பார்க்கும்போது இவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்போர்ட்ஸ் போறது. ஆனா நான் இந்த ஒரு வருஷம் அனுப்பல. இந்த 5th வந்த பிறகு வேண்டாம் சாமி, நம்ம ஃபுல்லா இதுல போவோம், நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாமுக்கு மெடிக்கலுக்கும் டைம் இருக்கும், அப்ப நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் எடுக்கிற டிசிஷனுக்கும் ஓகே சொன்னா, அழுக வரும் உனக்கு, பட் அவன் ஒத்துக்குவான். ஓகேமா, ஒரு 4-5 தடவை சொன்னோம்னா சேர்ந்த மாதிரி சொன்னோம்னா ஓகேமா சரிம்மா அப்படின்றான். அவங்க அப்பா அந்த விஷயத்துல ஃபேவரட் சார். அவர் வந்து அவன் சம்டைம்ஸ் விட்டுருவாரு, நான் விட மாட்டேன். அது அவனுக்கு பிடிக்காது எனக்கு தெரியும். அவங்க அப்பா தான் அவனுக்கு ஃபேவரட்னு தெரியும். பட் நான் அவன்கிட்டே சின்னதுலன்னு சொல்லுவேன், எனக்கு நீ பெஸ்ட் அம்மாங்கிற பட்டம் எல்லாம் எனக்கு தேவையே இல்லை, நீ கொடுக்கணும்னு அவசியமே இல்லை எனக்கு. ஏன் ஸ்ட்ரிக்டா தான் இருக்கணும், இந்த டைம்ல இதுதான் பண்ணணும் நான் பண்ணுவேன்.
நீ எப்ப நீ வெளிய போய் நீ ஒரு பெஸ்டா எல்லாருக்கும் ஒரு ஒரு பெஸ்ட் மேனாவோ, ஒரு பெஸ்ட் ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு ஃபாதராவோ, நாளைக்கு ஒரு சன், ஒரு பெஸ்ட் சன்னாவோ, இல்ல பெஸ்ட் ஹஸ்பண்டாவோ, எந்த பெஸ்ட் ஃப்ரெண்டு, இந்த மாதிரி ரோல் நீ பிளேன் பண்ணும்போது அவங்க நீ பெஸ்ட்ன்னு சொல்லும் போது எனக்கு அது போதும். எனக்கு நீங்க நல்ல அம்மா, இவங்க இவங்க ரொம்ப கொடூரமான அம்மா எல்லாம் சொன்னாலும் பரவாயில்ல சொல்ற. நீ எனக்கு ஒரு சொல்லவே சொல்லாத, பரவாயில்ல, உனக்கு என்ன பிடிக்கலனாலும் எனக்கு பரவாயில்ல, அது பிரச்சனையே இல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதனால வந்து அவனுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே என்கிட்டதான் பிரச்சனையே அவனுக்கு. அதனால அது ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ் தான் சார். என்னை வச்சுட்டு அவன் டிராவல் பண்ணது பெரிய இதுதான். கிரேட் டு ஹியர் திஸ் மேம். பெரிய சாக்ரிஃபைஸ் நீங்களும் பண்ணிருக்கீங்க, எல்லாரும் பண்ணிருக்காங்க, அவனும் நிறைய பண்ணிருக்கான். சூப்பர், வெரி குட் டு ஹியர். ஓகே வியாஷ், தேங்க்ஸ் சார். உனக்கான கொஸ்டின் வியாஷ்வா. வாட் இஸ் யுவர் ட்ரீம்? Sir, my dream is to become the Marshal of the Air Force. Sir. So you want to get into Indian Air Force? Yes, sir. Very good, very good dream and correct on a place and correct on a time. Okay, why? Because 6th standard உள்ள போறீங்கன்னா nearly ஒரு நீங்க around 7 years கிட்ட you're going to get trained from the best school, defense school. So நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த ஸ்கூல்ல படிச்ச வெறும் டிஃபென்ஸ் ஆஃபீஸர்ஸ் தான் ஆக முடியும்லாம் சொல்றேன். அப்படிலாம் கிடையாது. பர்சனாலிட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் டியூன் பண்ணிடுவாங்க. நீ டிஃபென்ஸ் ஆஃபீஸர் ஆகலாம், எங்க போனாலும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதினாலும் இன்டர்வியூல நீ தான் டாப். ஸோ சார் சொன்னாலே எஸ்எஸ்பி இன்டர்வியூ நீ எல்லாம் உள்ள போனா அசால்ட்டா கிளியர் பண்ணுவேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி லைக் அவ்வளோ பர்சனாலிட்டியா டெவலப் பண்ணி விடுறாங்க. ஓகே, அதனால தான் இந்த ஸ்கூலுக்கு அவ்வளோ டிமாண்ட். and அந்த டிமாண்ட்லயும் யூ மேட் அ ரெக்கார்ட். சரியா? ஸோ ஹேட்ஸ் ஆஃப் ஃபார் யூ. ஓகே, வெரி குட், நைஸ். ஸோ எப்படிடா உன் பாடி லைக் ட்ரிம்மா வச்சிருக்க கொஞ்சம்? நீங்க இன்னும் ஒரு 2 months முன்னாடி நீங்க பாக்கல வியாசுவாவ, வேற மாதிரி இருந்தாங்க. 1 month லீவ்ல அவ கண்ணீரே வந்திருக்கும் அவனுக்கு. என்னையே லீவ்ல போட்டீங்கன்னு. அந்த அளவுக்கு பிசிக்கல் ட்ரைனிங். 1 monthல 5 o'clock எதிர்த்து கூட்டிட்டு போயிடுவாரு. ஓ, 1 month நல்லா சப்போர்ட் பண்ண, அவனும் சப்போர்ட் பண்ணான். வெரி குட், வெரி குட் சார். வேற லெவல் சார். ஒரு 1 monthல பயங்கர டிராஸ்டிக்கா குறைஞ்சிருக்கானா? பயங்கர டயட்டுங்க ஆக்சுவலா, பயங்கர டயட்டு, ஒர்க் அவுட்டு, வேற வழியே இல்லை. அவன் ஆக்சுவலா ஒரு தேர்ட்ல வந்து அத்லெட்ல இருந்தான். அந்த கோவிட்க்கு அப்புறம் அப்படியே உடம்பு மாறிடுச்சு. அப்புறம் ஆகவே இல்லை, ரெடியூஸ் ஆகவே இல்லை. வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸ் இப்போ வந்து நம்ம அகாடமி சைட்லயும் படிக்கணும், காலையில எழுந்திரிச்சு எங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கேயுமே கூட்டிட்டு போகல. சரி பாத்துக்கலாம், டைம் இருக்கும்னு சொல்லி விட்டுட்டேன். அதான் மெடிக்கல்ஸ்ல நமக்கு கொஞ்சம் டைம் கம்மியா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே ஐயோ நமக்கு டைம் கம்மியா இருக்கு, நீ எப்படி, நான் இவர்கிட்ட சொல்லிட்டேன், இவ்வளவு நாள் நான் கூட இருந்தேன், இனிமேல் கூட இருக்க முடியாது, நீங்க எப்படியாவது என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, எனக்கு இந்த 1 month தான், இதுல ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டெய்லியும் வந்தோன்னு வெயிட்ல ஏறு, இங்கதான் சாப்பிட்டு. லீவ்ல எல்லா குழந்தைங்களும் எப்படி இருந்தாங்கன்னு தெரியல, வியாசனுக்கு இந்த லீவு தெருப்புல பாவம். இப்ப கூட என்ன சொல்லுவான், அம்மா மெடிக்கல்ஸ் எல்லாம் முடிஞ்சுட்டா நான் நல்லா சாப்பிடலாமாமா, நான் பாஸ்தா செஞ்சு தருவீங்களாமா, நான் வந்து ஷவர்மா சாப்பிடலாமாமா, இதெல்லாமே கேட்பாங்க. மெடிக்கல்ஸ் முடியட்டும்டா. அதுதான் மெடிக்கல்ஸ் முடிஞ்சாலும் நீ என்ன வேணா கேளுடா, என்ன வேணா உனக்கு பண்ணி தரேன், வாங்கி தரேன், அது வரைக்கும் நோ அப்படின்னு. பப்பாளி பழம் சாப்பிட்டு சாப்பிட்டு குழந்தை வந்து பப்பாளி பழமே வெறுத்துட்டா. அவங்க 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 டயட்ல வந்து பைனாப்பிள் அண்ட் பப்பாயா வந்து சாப்பிட்டோம்னா உள்ள இருக்க டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகும். பப்பாளி சாப்பிட்டு சாப்பிட்டு இப்போ அவன் அதை பார்த்தாலே பயப்படுறான். எங்க அம்மா சொல்றாங்க, நல்லா பப்பாளி பழம் சாப்பிட்டு இருந்த பையனை இப்படி பார்த்தோன்னு பயப்பட வச்சுட்டீங்க அப்படிங்கிற அளவுக்கு அவங்க சொல்லுவாங்க. எங்களுக்கே கொஞ்சம் பரவாயில்ல பரவாயில்ல, ஆனா பயங்கர புஷ் பண்ண வேண்டியதா இருக்கும் சார். வியாசுவாக்கு நிறைய இந்த குழந்தைங்க, இந்த பொன் குழந்தைங்க ஃபேரி டேல் சொல்ற மாதிரி, நீ அப்படி இருப்ப, நீ இப்படி இருப்ப, அது இது நாங்க என்னென்னமோ சொல்லி அவனை வந்து ஒண்ணும் இல்ல. இப்போ ஆக்சுவலி அன்னைக்கு ஒரு நாள்னா ஸ்கிப்பிங் குதிக்கும் போது இவ்வளவு ஸ்கிப்பிங் கவுண்டிங் இருக்கு, அவன் செஞ்சு முடிச்சிடணும் காலையில இருந்துச்சு, பண்ணல. அவன் வந்து அங்க போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஜிம் போயிட்டு இங்க வந்தான். வந்துட்டு அன்னைக்கு போகல, அன்னைக்கு ஜிம் போலன்னா, நீ போல தானே இன்னைக்கு அந்த ஸ்கிப்பிங் குதிச்சிடுன்னா அழ ஆரம்பிச்சிட்டான். இப்ப நான் சொல்றேன் பாரு, மெடிக்கல்ஸ்க்கு வந்து
நம்ம கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் தான் எல்லாருமே வருவாங்க. அப்ப நான் உன்னை எப்படி ட்ரீம் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? நீ ஃபிட்டா போட்டு அந்த ஒரு பூட்ஸ் வாங்கி வச்சிருக்கேன்ல, அதெல்லாம் போட்டு நீ போனா எவ்வளவு நல்லா இருக்கும்னு அப்படியே கூலாகி கண்ணெல்லாம் தண்ணியில போய் சரிம்மா நான் பண்றேன்மா ஆக்சுவலா இந்த மாதிரி எல்லாம் நாங்க ஏதாவது ஒரு ஸ்டோரி மேக் பண்ணி இதை சொல்லிக்கிட்டே இருக்கணும் சார். இப்ப எனக்கு அதான் அவர் சொன்னாரு, மெச்சூரிட்டிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு, என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரிதான் அங்க இருக்கும். போனா மாறிடுவாங்க நிறைய பேரை அதுதான் நான் சொல்ல வந்தேன். கண்டிப்பா ஆக்சுவலா எங்க கிட்ட இந்த மாதிரி, ஆனா அவங்களோட பேஸ்கெட்பால்ல இருக்க ஸ்கூல் டீம்ல கோச் சொல்லுவாரு, ஜாஷ்வா வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைங்க, கொடுக்குற ஒர்க் அவுட் சூப்பரா பண்ணிடும், வார்ம் அப்லாம். அதான் எங்க கிட்ட வந்து ஒண்ணுமே பண்ண மாட்டான், ஆனா அவனுக்கு நல்ல பேரு. சார். பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம் சார், பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம். நான் வெளியே போனா முக்கியமா என்கிட்டதான் சார் பயங்கர போட்டி போடுவான், சண்டை போடுவான். அங்க போனா இவரோட ஜிம்முக்கு கூட்டிட்டு போன இடத்துலயும் என்ன சொல்றாங்க, ஐயோ இந்த பையன் அவ்வளவு அழகா பண்றாங்க, எல்லாமே சொல்றதெல்லாம் செய்யறான். எங்கிட்ட பெரியவங்க எல்லாமே இவனுக்கு தான் ஃப்ரெண்ட். ஜிம்ல இருக்கவங்க, அவரோட ஜிம்ல இருக்கவங்க எல்லாம் யாஷா கூட செல்ஃபி எடுத்துக்கிறது அந்த மாதிரி ஃபைவ் ஸ்டார் சேலஞ்ச் வச்சு பிளான் நிக்கிறாங்க. நான் கூட என்ன கூட சேர்த்து நைஸ் டு ஹியர். அதுதான் சார் கொஞ்சம் பயமா இப்பவும் இருக்கிறது, அந்த மெடிக்கல் தான் கரெக்டா போயிடணும் அப்படின்னு. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்காரு. he will get it. சரிங்களா? எஸ் ரொம்ப வியாஷா. ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. எஸ் வியாஷா, உனக்கு சைனிக் ஸ்கூல் லைஃப் பத்தி என்ன எக்ஸைட்மெண்டா நீ ஃபீல் பண்ற? லைக் அடுத்து எப்படி இருக்கும் சைனிக் ஸ்கூல் லைஃப்? ஒரு ட்ரீம் வச்சிருப்பல்ல? சார் எனக்கு அங்க வந்து இந்த அட்வென்ச்சர்ஸ், ராக் கிளைம்பிங், ட்ரெக்கிங், பேராஷூட்டிங், ரைஃபிள் ஷூட்டிங், ஹார்ஸ் ரைடிங் அதெல்லாம் சொல்லி தருவாங்க. ரொம்ப ஓகே ஆவலோட இருக்கு சார். ஓகே. கன் ஒரிஜினல் கன் கிடைக்கும். ஆவலோட இப்பவே நினைச்சா போனோட ஒரிஜினல் கன் கொடுத்துருவாங்க. அவங்க அதான் ஆசைப்படுறாங்க, எனக்கு அங்க போன ஒரிஜினல் கன் கிடைப்பாங்கம்மா, கொடுப்பாங்கம்மா, கண்ணெல்லாம் நான் வச்சுக்கலாம் அப்படின்னா. சரி சரி சாமி உனக்கு கொடுத்துருவாங்க, போனோடனே கொடுத்துருவாங்க உனக்கு. 8th ஸ்டாண்டர்ட்ல உனக்கு வரும்டா. ஓகே, என்சிசில நீ ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் they will give you. ஓகேவா? ஓகேவா? ரைட். ஸோ உன்னுடைய ப்ரிப்பரேஷன் டைம்ல நிறைய டவுன் ஆயிருப்பல்ல? என்னடா நம்மளாலாம் பண்ண முடியுமா, மார்க்கே வர மாட்டுது, என்னதான் பண்றது, அப்படிலாம் டவுன் ஆயிருக்கியா? அந்த ஸ்ட்ரெஸ் எப்படி மேனேஜ் பண்ண? சார் நான் நிறைய தடவை டவுன் ஆயிருக்கேன். நான் தனியா லிவிங் ரூம்ல போய் அம்மாவோட போன் எடுத்து வள்ளி மோகன் சார் வந்து ஒரு ஸ்பீச் அனுப்புவாரு. அது கேட்டா உங்களுக்கு போர் அடிக்காதானா, அவர் மோட்டிவேட்டா பண்ணுவாரு. நீங்க எவ்வளவு சோகமா இருந்தாலும் அந்த சோகத்துல இருந்து அவரோட ஸ்பீச் வந்து உங்களை வந்து போக வச்சிருச்சு. அவரோட ஸ்பீச் வந்து ஆல்சோ பிளேட் a very big part in me entering this speech. தேங்க்ஸ் டு விக்னேஷ் சார். ஓகே ஃபைன். ஸோ இந்த மாதிரி நீ வெளியே வந்திருக்க, வெரி குட்ரா. ஸோ எப்படிடா இந்த டிவி கேம் எதுவும் இல்லாம உன்னால எப்படி இருக்க முடிஞ்சது 1 year? சார் அந்த கேம் இருந்துச்சு சார், இருந்துச்சு, நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு சார். சைனிக்குன்னு வேண்டி திடீர்னு போய் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டியா? வந்து அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் பையன்ல சொல்ல முடியாது. ஆனா எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் மார்க்ஸ் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு டிசிப்ளின் தான் மெயினா சொல்லிட்டே இருப்பா. அப்படி டிசிப்ளின் தான் மெயின். அது ஒண்ணுதான் வந்து கொஞ்சம் புல் பண்ணி கஷ்டப்பட்டு வர வைக்க வேண்டிய வேலை. வியாஷ்வா வந்து ஸ்டடி டைம் டேபிள் நீங்க ஏதாவது போட்டு கொடுத்து ஃபாலோ பண்ணாருங்களா? அண்ட் அதை நீங்க எப்படி மானிட்டர் பண்ணீங்க? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நான் அவங்களோட ஃப்ரீ டைம் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டேன். அந்த ஷெடியூல் எல்லாமே எடுத்துக்கோங்க, நீங்க எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அது இல்லாம நானும் அவனுக்கு ஒரு சில டைம் டேபிள் கொடுத்துருந்தேன். அதாவது இப்போ அவரை நீங்க இந்த மேக்ஸ் இங்கிலீஷ் இவர்கிட்ட வள்ளி சார்ட்ட பேசினேன். ஆக்சுவலா எப்படி நம்ம வந்து ரொட்டீன் பண்ண வைக்கிறது. அப்போ அவர் சொன்னா டெய்லியும் மேக்ஸ், இங்கிலீஷ், இன்டெலிஜென்ஸ் 3 வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே அந்த மாதிரி பார்த்துக்குவோம். அது இல்லாம நான் வந்து இந்த சில ஒர்க் அவுட் ஷீட்ஸ் எல்லாமே நான் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வரணும். அதுவும் வந்து அவன் பண்ணலாம். அது இல்லாம ஆக்சுவலா மார்னிங் வந்து நாங்க ஒரு 5 o'clock இந்த ஒரு கடைசி 2 months வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவோம், நல்லா சப்போர்ட் பண்ணோம். 5 o'clock எழுந்திரிச்சிருவோம். எழுந்திரிச்சு
ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா இந்த மேக்ஸ் ஃபார்முலா, அதான் மெயின். ஃபார்முலா டெய்லியும் பார்க்கணும், டெய்லியும் வந்து இது பண்ணுவோம். என்ன படிச்சாலும் ஃபர்ஸ்ட் மேக்ஸ் அந்த ஃபார்முலா, அந்த இன்டெலிஜென்ஸ் அண்ட் மேக்ஸ்ல ரெண்டு ஃபார்முலா, டேபிள்ஸ் ஆக்சுவலா அந்த ஸ்கொயர் டேபிள்ஸ் அந்த கியூப் டேபிள்ஸ் எல்லாம் கொண்டு வந்தேன், அதுவும் ப்ரிப்பேர் பண்ணேன். 30 வரைக்கும் ரெண்டுலையுமே ஸ்கொயரும் சரி கியூபும் சரி ரெண்டுமே வந்து இது பண்ணேன். இல்ல சரவணன் சார் அது சொல்லியிருக்காரு ஆக்சுவலி. அதுல வந்து இவ்வளவு வந்து நீங்க பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டாரு. பவர் கூட 2 to the power அந்த இது வந்து 2 அது எவ்வளவு தூரம் வரைக்கும் அந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கணும் அது சொன்னாரு. ஓகே, உங்களோட ஷெட்யூல ஃபாலோ பண்ணணும், ரெண்டுமே கம்பைன் பண்ணி. ஓகே, அந்த லாஸ்ட்ல லைக் நம்ம மாக் டெஸ்ட் சீரீஸ் வச்சோம் இல்லைங்களா நவம்பர்ல இருந்து, ஹவ் இட் வாஸ் ஹெல்ப்ஃபுல்? நவம்பர் ஆக்சுவலா அந்த ஒரு நீங்க வீக்லி கொடுக்குற டெஸ்ட்டுக்காக வந்து நல்லா கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருப்போம். அந்த சாட்டர்டே வந்து ஆக்சுவலா சண்டே இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டே இருப்போம். அந்த ஒரு இதுக்காக சின்ன சின்ன டெஸ்ட் எல்லாமே எடுத்து பண்ணுவாங்க. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி பண்ண தப்பு, அவரை அந்த சிலி மிஸ்டேக்ஸ் தான் அவர் ஒரு நோட் போட சொன்னாங்க. வெளியே ஒரு நோட் போட்டுருக்காங்க, என்னென்ன தப்பு பண்ணாலும் எழுதி வச்சிருக்கோம், அந்த தப்பை திருப்பி பண்ணாம பாத்துக்கோங்க. அதுதான் ஆக்சுவலா ட்ரை பண்ணோம். அதுல வந்து கொஞ்சம் நிறைய இது பண்ணிட்டான். அதான் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து சில்லி மிஸ்டேக்ஸ் ஆக்சுவலாமே இந்த ரோமன் இதுல அதெல்லாம் நல்லா பண்ணுவோம். நான் இன்டெலிஜென்ஸ்லாம் இது பண்ணவே மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு இந்த செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் நான் பார்த்துட்டு இருந்தேன். நவம்பர்ல அவ்வளவா நான் இன்டெலிஜென்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணலைங்க, ஏன்னா நல்லா இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மேக்ஸும் நான் மேக்ஸ் இது பண்ணுவேன், ஒய்ஃப் வந்து இங்கிலீஷ் நல்லா சப்போர்ட் பண்ணுவேன். சயின்ஸும் இங்கிலீஷும் ஒய்ஃப் தான் பார்த்துட்டேன் அப்படி. ஏன்னா மேக்ஸ் மட்டும் தான், மேக்ஸ் இன்டெலிஜென்ஸ் நான் பார்த்துட்டேன், சயின்ஸும் இங்கிலீஷும் ஒய்ஃப் சப்போர்ட் பண்ணுவாங்க. How important do you think parents involvement இந்த எக்ஸாம் சக்சஸ் ஆனதுக்கு காரணம், அண்ட் எவ்வளவு இன்வால்வ்மெண்ட் பேரண்ட்ஸ் உடைய இது வேணும் மேம், நீங்க என்ன நினைக்கிறீங்க? பேரண்ட்ஸ் வந்து நிஜமாலுமே ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்ணும் சார் இதுல. இந்த குழந்தைங்களோட ட்ரீம் எப்ப நம்ம ட்ரீமா நம்ம அதை எடுத்து பண்றோமோ அப்பதான் இந்த குழந்தைங்களை நம்ம இது பண்ண முடியும். நாங்க அந்த விஷயத்துல பேரண்டிங்னு எனக்கு தெரியலன்னு சார். ஆனா நமக்கு எது கரெக்டா நம்ம குழந்தைங்களுக்கு வருதோ, எப்படியோ ஆடுற மாட்டோம், ஆடிக்கடை பாடுற மாட்டோம், எப்படியோ நம்ம பையனை ஏதோ ஒண்ணு பண்ண வைக்கணும்னா பேரண்ட்ஸ் கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும் சார். பேரண்ட்ஸோட இன்வால்வ்மெண்ட் இல்லைன்னா நீங்க எல்லாம் எவ்வளவு சொல்லி கொடுக்குறீங்க, அதுக்கு நாங்க ஒரு இன்புட் கொடுக்கலன்னா அது வேல்யூ இல்லைன்னு சார். நீங்க உங்க டைம் ஒதுக்கி நாங்க சும்மா காசை மட்டும் கொடுத்துட்டு உட்கார்றது வந்து அது வந்து ஒரு ஜஸ்டிஸா நான் அது நினைக்கல. பேரண்ட்ஸோட இன்வால்வ்மெண்ட் ரொம்ப ரொம்ப தேவை. அந்த பேரண்ட்ஸோட இது வந்து அந்த குழந்தைங்களோட மூட கொஞ்சம் செட் பண்றதுக்கு, கொஞ்சம் ஏதாவது புஷ் பண்றதுக்கு, கொஞ்சம் சீட் பண்றதுக்கு, எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணி ஏதாவது ட்ரிக்ஸோ ஏதோ ஒண்ணு பண்ணி அவங்கள புஷ் பண்ணிட்டே இருக்கணும் சார். ஏன்னா நம்ம குழந்தைங்க தான் நம்மளோட லைஃபே. அவங்க நம்ம வாழ்ற வாழ்க்கையே இவங்க நல்லா வந்தாதான், இல்லைன்னா நம்ம வாழ்ந்த வாழ்க்கை ஜீரோவா போய் கடைசியில முடிஞ்சிரும். அதான் நான் எப்போதுமே சொல்லிட்டு இருப்பேன் அவர்கிட்ட, நமக்கு என்ன கிடைக்குதுங்கிறது இல்ல, நம்ம குழந்தை நம்ம ஒன்னா முன்னாடி போயிட்டானா நம்ம சக்சஸ் ஆயிட்டோம், இல்லைன்னா நம்ம எங்கேயோ ஏதோ ஒரு பெரிய ஃபெயிலியர் பண்ணிருக்கோம். அவனோட சாய்ஸ் மேக்கிங்லயோ அவனுக்கு ஏதோ அதுல வந்து நம்ம எப்படி வேணா இருக்கலாம், ஸ்ட்ரிக்டா இருக்கலாம், ஜோவியலா இருக்கலாம், ஃப்ரெண்டா இருக்கலாம், எனிமியா கூட மாறிடலாம், சம்டைம்ஸ் எப்படி வேணா மாறலாம். ஆனா பேரண்ட்ஸ் கண்டிப்பா இன்வால்வ்மெண்ட் ரொம்ப அவசியம் சார். ரொம்ப அதுவும் இந்த குழந்தைங்கள சின்ன குழந்தைங்க, அவங்க ஒரு இப்பவே காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு அது என்னன்னு கூட தெரியாது. நாளை பின்ன ஒரு 5 years கழிச்சு திரும்பி பார்க்க, நம்ம இந்த வயசுல நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் பார்த்தோமா அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. சோ அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், நம்ம தான் அதை தள்ளி போகணும் சார். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்தே ஆகணும், அதுக்கு காம்ப்ரமைஸே கிடையாது. நான் என் ஹஸ்பண்ட் அதான் சொன்னேன், இப்ப நீங்க உங்க ஆபீஸ்ல உங்களுக்கு ப்ரொமோஷனா தள்ளி வச்சிருங்க தயவுசெய்து, எனக்கும் எதுவும் வேண்டாம் இப்போதைக்கு, அவன் போட்டு முன்னாடி, அப்புறம் நம்ம லைஃப் பின்னாடி நம்ம இன்னும் கொஞ்சம் பில்ட் பண்ணிப்போம். இத்தனை வருஷம் நம்ம லைஃப பில்ட் பண்ணிட்டு தானே வரோம், ஒரு 1 year பாஸ் பண்ணிடுறோம். நீங்க கூட ஆன்சைட் எல்லாம் எங்கேயுமே போகாதீங்க. ரொம்ப முடியாம தான் அந்த எக்ஸாம் டைம்ல அந்த ஜெர்மனி ட்ரிப் கூட அவர் ஓகேன்னு சொன்னார். இல்ல நீங்க போகாதீங்க தான் சொல்லுவேன், ஏன்னா நம்ம 2 பேரும் கூட மாரல் சப்போர்ட்டுக்காகட்டும் ஏதோ ஒரு விஷயத்துல ஆகட்டும். ஏன்னா சம்டைம்ஸ் நான் ஹார்ஷா இருப்பேன், அவர் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு சட்டிலான பிளேஸா இருப்பாங்க. அவனுக்கு ஏதோ ஒரு பக்கம் சாயறதுக்கு ஒரு இடம். இதுல வந்து நான் இன்னொரு ஆளையும் சொல்லணும், எங்க அம்மாவும் சொல்லணும். எங்க அம்மா வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரெட், அவ ரொம்ப செல்லம்.
அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவன் ரொம்ப அழுதுட்டு அங்க போகும்போதெல்லாம் அவங்க ரொம்ப இவனை தேத்துவாங்க. இல்ல சாமி, உங்க உங்க அம்மா அப்பா சொல்றது கேளு, அவங்க எல்லாம் இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க எங்களையே திட்டுவாங்க. இவ்ளோ எல்லாம் குழந்தைய போட்டு இது பண்ணாதீங்க அப்படின்னு என்னையும் திட்டுவாங்க. ஆனா அவன் முன்னாடி வந்து இல்ல இல்ல உனக்கு நல்லதுதான் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. பேரண்டிங்கிறத நான் என்ன சொல்றேன்னா, கிராண்ட் பேரண்ட்ஸும் பேரண்ட்ஸ் தான், சிபிலிங்ஸும் பேரண்ட்ஸ் தான். எல்லாரும் சேர்ந்து அந்த குழந்தைங்களை கொஞ்சம் தள்ளினாதான் சார் அது போகும். அப்பதான் நீங்க போடுற இதுக்கும் இவங்க போடுறதுக்கும் எல்லாருக்குமே ஒரு மீனிங் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. இட்ஸ் எக்ஸலண்டா சொன்னீங்க மேம். ஏன்னா பேரண்டிங் இஸ் நாட் ஒன்லி பேரண்ட்ஸ், அவங்க கூட இருக்கிறவங்களும் அவங்க சேர்ந்து கொண்டு போறது தான். வெரி குட் மேம். ஆமா. ஆக்சுவலி நீங்க ரெப்பிட்டேட்டிவா நீங்க கொடுக்குற சிலபஸையும் ஆல்ரெடி அவன் பார்த்திருந்தாலும் நான் திருப்பி பாரு சாமி, ஃபர்ஸ்ட் டைம் 10 மினிட்ஸ் இருக்கும். திருப்பி 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 பார்க்கும்போது அது நம்ம டைம் நான் ஷார்ட். வந்து ஒரு இது சொன்னேன், அது வந்து நான் சொல்லும்போது ஞாபகம் என்னன்னா, ஒரு இதுல பார்க்கும்போதுங்க இன்னைக்கு படிக்கிறத வந்து 24 ஹவர்ஸ்ல மறந்து போயிடும். திருப்பி நம்ம அடுத்த நாள் ஒரு அந்த 24 ஹவர்ஸ்ல ரிவைஸ் பண்ணிட்டோம்னா அது ஞாபகத்துல இருக்கும். திருப்பி இன்னொரு 3 டேஸ் கழிச்சு அதே திருப்பி பார்க்கணும். அதை அவனுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். ஓகே. அந்த கஷ்டமா இருக்கிறதெல்லாம் வந்து இப்படி பிராக்டிஸ் பண்ணு, திருப்பி திருப்பி நீ அதை பார்க்கும் போது ஃபெமிலியர் ஆயிருவ. நான் ஜிகேக்கு அதுதான் சார் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் டைம் ஜிகே அவனுக்கு கஷ்டமா தான் இருக்கும். பட் நீ திருப்பி திருப்பி அந்த போர்ஷன்ஸ் உங்க கிளாஸ்லயுமே ரிவிஷன் கொடுக்குறாங்க, அதையும் பாரு. அது இல்லாம இப்ப எக்ஸாம் முடிச்சுட்ட, அப்ப அதுல எதுல தப்பு வருதுன்னு நீ உட்காந்து பாக்குற, அந்த சிலபஸை தனியா எடுத்து ஒரு இடத்துல போட்டு வச்சிரு. இதுல நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன், இதுல நான் வந்து ஸ்ட்ராங் இல்லைங்கிறது நீ தான் வந்து குரூப் பண்ணணும். இப்ப அந்த ஸ்ட்ராங் இல்லாத என்ன பண்ற அப்படின்னா, இவன் புக்ஸ் பயங்கரமா படிப்பான் சார். இவன் வந்து புக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் இவன் கிட்ட இப்போ ஒரு 600-700 புக்ஸ் இருக்கும். இவனுக்கு ஃபேவரட் ஆத்தர்ஸ் இருப்பாங்க, டேவிட் வேலியம்ஸ், அந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் One வந்து more எனக்கு thing I would ஹாப்பியா like to add up. Satvik, சார். Satvik Vyashva. Now he's in Sainik School. சாத்விகன்னா தெரியும்ல. உன்னுடைய சீனியர், ஓகே. அவன் கூட புக்கு பயங்கரமா எடுத்து வச்சிருக்கானா, எல்லா புக்ஸையும் படிக்கலாம். ரீசென்ட்லி ஸ்போக் வித் திஸ் மதர். ஸோ அவங்களும் வந்து நிறைய புக்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்களாம். இப்போ சைனிக் ஸ்கூல் போயிருக்கான் இல்லைங்களா? ஸோ உள்ள போயிட்டு படிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கான் அவன். ஓகே, எஸ், கீப் ஆன் ஸ்டார்ட் சொல்லுங்க சொல்லுங்க. இவனும் அப்படிதான் சார். இங்க ஆக்சுவலி கொடிஷால வந்து புக் ஃபேர் நடக்கும். இவனுக்கு புது புக்ஸ் எல்லாம் வாங்கி நம்ம கட்டுப்படி ஆகாதுன்னு சார். நாங்க அங்க போயிட்டு இந்த செகண்ட் ஹேண்ட் புக்ஸ் இருக்கும், அதுல போய் தேடி தேடி எடுப்போம். எந்த ஃபேருக்கு போறோமோ என்னமோ தெரியாது, புக்ஸ் ஃபேர் மட்டும் எங்க நடந்தாலும் நாங்க போயிருவோம். அங்க எங்க பர்ச்சேஸ் பாத்தீங்கன்னா இப்படி புக்ஸ் அப்படி பேக் எல்லாம் அப்படி ஃபுல்லா இருக்கும். நாங்கெல்லாம் இழுத்துட்டு வருவோம், ட்ராலியில போட்டு. அந்த மாதிரி ஆக்சுவலி நான் ஒரு நிறைய புக்ஸ் வாங்கி என்னன்னு சொல்லி கொடுத்தேன்னா, நீ சைனிக்குள்ளார போயிட்டீங்கன்னா இந்த புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் நீ படிச்சுக்கோ சொன்னா. ஆனா இப்பவே முடிச்சுட்டாங்க, அதெல்லாம் இப்பவே முடிச்சுட்டாங்க. வியாஷ்மா, அந்த புக்கெல்லாம் படிக்கிற இல்லையா, ஞாபகம் வச்சுக்கிறியாடா? எப்படிடா? நாங்கெல்லாம் புக்கு படிக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சம், லைக் எங்களுக்கு டைம் படிக்க படிக்க தூக்கம் வந்துடும் சார். சின்னதுல இல்ல, எனக்கு படிக்க படிக்க தூக்கம் வந்துடும். ஆனா நான் நினைப்பேன் ஓகே ஹிஸ் வெரி, ஆனா அது கடைசியில எங்களுக்கு பயம் வந்துருச்சுங்க சார். உண்மையா சொல்ல போனா பெருமையா சொன்னது போய் இவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா, புக்கு வந்து ரொம்ப நிறைய டைம் படிச்சுட்டு நைட்டு தூங்குறது லேட்டா பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்ப நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒரு கட்டத்துக்கு மேல எப்படி பண்ணிட்டோம்னா, உனக்கு வராத ஜிகே போர்ஷன் எல்லாம் இனிமேட்டு புக் டைம்ல நீ நைட்டு படிக்கிற அப்படின்னு. ஆனா ஆக்சுவலி அது ஒரு பிராக்டிஸா கொண்டு வரணும்னு நான் நினைச்சேன். ஏன்னா இவனுக்கு புக் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. அவன் அதை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணான் சார் உண்மையாலுமே. ஆனா அவனுக்கு பிடிக்கலதான். ஆனா அவன் ஃபன்னா அவன் பாட்டுக்கு படிச்சுட்டு அவன் பாட்டுக்கு சிரிப்பான். ஒரு 2-3 புக்கு எடுத்துட்டு வந்து உட்காந்து அந்த 2-3 புக்கு முடிச்சுட்டு படிப்பான். அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இந்த டேவிட் வேலியம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய புக்கா இருக்கும். இருங்கம்மா 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 இருங்கம்மா, எனக்கு வந்து ஒரு கட்டத்துல என்ன காலையில 5 மணிக்கு நீங்க சொன்ன டைமுக்கு எந்திரிக்கணும். இவன் படுத்து தூங்கி எப்ப எந்திரிச்சு அங்க ஒரு 5 நிமிஷம் சொல்லுவான், எழுந்திக்கும் போதுமா 5 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் சொல்லுவான். அதனால எனக்கு என்னன்னா, போதும் புக்ஸ் போதும், இந்த புக்கே வந்து இவனுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பாய்லரா மாறிடுமோங்கிற மாதிரி ஒரு பயம். அப்புறம் ஜிகே புக் எடுத்து வச்சு உட்கார்ந்துட்டு, இங்க பாரு, இந்த உனக்கு இந்த இந்த போர்ஷன் உனக்கு ஒரு விஷயம் நல்லா வருது, அதுக்குள்ளார உனக்கு தேவையானதை புகுத்திக்கோ அப்படின்னு. உனக்கு புக் டைம்னு இருக்குல்ல, அந்த டைமிங்ல உன்னோட ஜிகே போர்ஷன் எடுத்துட்டு வா. மத்ததெல்லாம் படிக்க முடியாது. மேக்ஸ்னா ஒர்க் அவுட் பண்ணும், இன்டெலிஜென்ஸ்னா ஒர்க் அவுட் பண்ணும். உன்னோட ஜிகேவை எடுத்து வை. உனக்கு எந்த போர்ஷன் வந்து உனக்கு டஃபா இருக்கோ அதை ரிவைஸ் பண்ணிட்டே இரு. அந்த வீக் ஃபுல்லா அந்த அந்த இதை வந்து ரிவைஸ் பண்ண சொல்லுவேன். அது பண்ணுனான் சார். அவன் கொஞ்ச நாள் பண்ணா, அப்புறம் அவனுக்கு கொஞ்சம் கிராங்கி ஆயிட்டான். அவன் திருப்பி நம்ம புஷ் பண்ணும், திருப்பி புஷ் பண்ணும். இதுதான் ஒரே ஒரு பிரச்சனை அவன் கிட்ட. பண்ணுவான், ஆனா திருப்பி புஷ் பண்ணணும். ரீடிங் அந்த இட்ஸ் a very good hobby மேம். சரிங்களா? இட் வில் somewhere நீங்க வேணா பாப்பீங்க. நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் புக்கு நிறைய படிச்சவங்க now they are in very good place நான் பார்த்த வரைக்கும்.
ஸோ அதனால அதுதான் சார் அவங்க அப்பா சொல்லுவார் அடிக்கடி. நிறைய நாலேஜ் இல்ல இருக்கு அவனுக்கு, சும்மா கிடையாது. புக் வாங்கும் போதே அவங்க சொல்லுவாங்க, பரவாயில்ல இந்த வயசுல புக் நல்லா படிக்கிறாங்க. அதுக்கே நிறைய ஆஃபர்ல புக்ஸ் தருவாங்க சார். ஆமா. இவன் நல்லா படிக்கிறானா மேடம், இந்த 2 புக் எடுத்துட்டு போவீங்க அப்படின்னு. அப்பாடி அப்பா ஒரு 2 புக்கோட காஸ்ட் சேவ்ப்பா அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு புக் ஸ்டால்லயும் ஒரு பில் போட்டு 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 அடுக்குவான் சார். ஸ்கூல் லைப்ரரியிலே வந்து லைப்ரரியன் ரொம்ப ஃப்ரெண்டுங்க. மேம விட லைப்ரரியன் ஃப்ரெண்டுங்க உங்களுக்கு. ரொம்ப ஸ்பீடா படிப்பாங்க, ரொம்ப ஸ்பீடா பயங்கர கட 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 கடன்னு முடிச்சிருவான். அவனை பாட்டுக்கு சிரிப்பான். நான் வந்து கேட்பேன், கண்ணா எனக்கு படிச்சா தூக்கம் வந்துரும், நீ எனக்கு ஒண்ணு பண்ணு, நீ படிச்சு எனக்கு சொல்லுடா, அது என்னதான் இருக்குன்னா நீங்க வேணா படிச்சுக்கோங்க, நல்லா படிச்சு சொல்ல முடியாது, நான் வந்து வேற. அவன் பாடு எனக்கு கோபம் இருக்கும் சம்டைம்ஸ். பக்கத்துலதான் இருப்பான், டேய் என்னடா சிரிக்கிற சொல்லுடா அப்படின்னா, அது நீங்களா படிச்சாதான் புரியும் அப்படின்னு சொல்ல அவன் பாட்டுக்கு சிரிப்பானுங்க. ரொம்ப அது எனக்கு. நாங்க டிராவல் பண்ணும்போது புக் எடுத்துட்டு வந்தா புக் திரும்பி வரும்போது நான் முடிச்சுட்டேன், இது ஒரு வாரத்துல படிக்க நினைச்சு இன்னைக்கே முடிச்சுட்டேன் அப்படின்னா. எனக்கு அது பயமாயிரும் சார். கடைசியில ஒரு பெரிய பட்ஜெட் போட்டு ஒரு வருஷத்துக்குன்னு வாங்கி வச்சிருப்போம், அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துல முடியும் போது நமக்கு என்னடா பண்றாடி. லெண்டிங் லைவ்ல தான் பார்த்து வச்சிருங்க, லெண்டிங் லைவ்ல தான் கரெக்டா. அதாவது இந்த செகண்ட் இந்த ப்ரீ செல்லர்ஸ் இந்தியா ஃபுல்லா என்னென்னலாம் குரூப்ல இருப்பாங்கன்னு நான் இருப்பேன். ஏன்னா எந்த புக்கெல்லாம் இவன் ஆசைப்படுறானோ அந்த புக்கெல்லாம் வாங்கி அதோட செட்டே வந்து ரொம்ப விலை ஜாஸ்தியா இருக்கும். இந்த எங்கேயாவது ஜெனரேஷன் கிடைக்குதான்னு தேடுவேன். இல்ல ஆக்சுவலி இது கேட்கறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பிகாஸ் இல்ல ஆச்சரியமா இல்ல, நிறைய பேர் இந்த ஜெனரேஷன்ல பசங்க புக்ஸ் இவ்வளவு பிரியம் பத்து படிக்கிறாங்க. அதுவும் 5வது படிக்கிறவன் இவ்வளவு புக்ஸ் படிக்கிறான்னா சாதனை தான் மேம் ஆக்சுவலி, சரிங்களா? கண்டிப்பா சார், கண்டிப்பா. நான் இதுவும் சொல்லுவேன், நீ புக்க படிச்சு படிச்சு வேஸ்ட் பண்ற, நீ ஒண்ணு பண்ணு. அதை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக நான் சொல்லுவேன், நீ ஒண்ணு பண்ணு, நீ படிக்கிற புக்கெல்லாம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு யூடியூப் சேனல் அதை நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அங்கலாப்பு சார், ஏன்னா நான் இவ்வளவு காசு கொடுத்து வாங்கி கொடுக்குறோம், சீக்கிரமா படிச்சுட்டு ஓட்டுல வைக்கிறாரு, அது ஏதாவது ஒண்ணு பண்ணா கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் ஆகல, அத்த புக்கு வாங்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுமே அப்படின்னு நினைச்சு சொல்லுவேன். அப்புறம் கோச்சுக்குவான், புக் எக்ஸிபிஷன் ஃபர்ஸ்டே போகணும்னு சொல்லுவான். அது லாஸ்ட் எல்லாம் போயிடக்கூடாது, இல்ல மிட்ல போயிடக்கூடாது, ஃபர்ஸ்டே போனாதான் எல்லாத்தையும் படிக்க முடியும், பெஸ்ட் புக்ஸ் என்னால எடுத்துக்க முடியும்னு. அங்க ஒரு சேர் போட்டிருப்பாங்க, அதுல இவர் உட்கார்ந்துருவாருங்க, நம்ம ஒவ்வொன்னா எடுத்து நானும் உங்க அப்பாவும் எடுத்துட்டு வந்து கொடுப்போம். இவர் உள்ள பாப்பாரு, இது வேண்டாமா, இது ஓகேவா அப்படியா, அந்த மாதிரி பண்ணுவான். அது வந்து நமக்கு நான் தேடி தேடி நான் இந்த குழந்தைங்க புக்ஸ் மாதிரி பிக்சர்ஸ் எடுத்துருந்தேன், இதெல்லாம் வேண்டாமா, இது வேற 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 அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவேன். இப்ப கூட நான் சொன்னேன், ஒரு புக்கு ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கான் ஒரு எடிஷன், நான் சொன்னேன் நீ சைனிக்குள்ள போயிட்டீங்கன்னா இது எவ்வளவு காசா தான் நான் அமேசான்ல கூட ஆர்டர் பண்ணி நான் மேம். நான் ஒரு ஐடியா சொல்றேன் வியாஷ்வாக்கு. வியாஷ்வா உள்ள சைனிக் ஸ்கூலுக்குள்ள வந்து சாத்விக் இருக்கான். ஓகே, அவனும் வந்து ஒரு புக்கு, ஓகே புக்கு மேட்னஸ் அவனுக்கு, உனக்கும் அதே மாதிரிதான். 2 பேரும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீ என்னென்ன புக்ஸ் அவனுக்கு கொடு, அவன் என்ன இவனுக்கு கொடுங்க, சரியா? சோ தட் உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் சால்வ் ஆகும் மேம், சரிங்களா? இங்கேயும் அந்த மாதிரி குரூப் ஆரம்பிச்சிருக்கோம் சார். ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நான் போய் எல்லாத்துக்கிட்டையும் பேசுவேன். பேரண்ட்ஸ் கிட்ட போயிட்டு இவங்க ஸ்கூல் கிட்ட போயிட்டு, எங்க நீங்க அந்த புக்கு புடிச்சீங்கன்னா நம்ம வீக்லி மாத்திக்கலாமுங்களாங்க, உங்ககிட்ட என்னெல்லாம் புக், கடைசியில பாத்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிறதுதான் அவங்ககிட்ட இருக்குங்க. அவங்க கிட்ட வந்து என்கிட்ட இருக்கிறது நான் கொடுக்க வேண்டியதா வரும். ஐயா எல்லாருமே ஒரு லிமிடெட் புக்ஸ் வச்சிருப்பாங்க, என்கிட்ட நிறைய புக்ஸ் இருக்கும். கடைசியில இப்ப என்னாச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நீங்க எல்லாம் வாங்காதீங்க புக்கு, எல்லாமே இங்க இருக்கு, வாங்குறதுக்கு முன்னாடி அதை போட்டோ எடுத்து அனுப்புங்க, என்கிட்ட இல்லைன்னா மட்டும் வாங்குங்க, நான் தரேன் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்ப கடைசியில எங்க வீடு லெண்டிங் லைப்ரரியா மாறிடும் போல இருக்குங்க. அப்படி இருக்கும். எல்லாம் ட்ரை பண்ணிட்டேன் சார். பட்ஜெட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இவனுக்கு, புக்ஸுக்கு செலவு பண்ற பட்ஜெட். ஓகே, இனிமே அவனுக்கு டைமிங் அங்க வந்து கரெக்டா இருக்கும். சைனிக் ஸ்கூல் உள்ள போயிட்டானா ஃப்ரீ டைம்லாம் அவ்வளவா இருக்காது, அதனால அவனுங்க ஃப்ரீ டைம்ல வரும்போது படிச்சுக்கலாம், சரிங்களா? ஓகே, எஸ் வியாஷ்வா, ஒரு கோல்டன் அட்வைஸ் உன்னுடைய ஜூனியர்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னா என்ன கொடுப்பேன்? சோ தட் அவங்க அண்ணா சொல்லிட்டாங்க, வியாஷ்வா அண்ணாவே சொல்லிட்டாங்க, நம்ம கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணி ஆகணும். சார் என்னன்னா சார், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து வேற யாராவது ஃபோர்ஸ் பண்ணி படிச்சா மனசுல இருக்காது சார். அவங்களே அவங்களோட ஓன் வில்லில படிச்சாதான் அவங்களுக்கு வந்து பை ஹார்ட்டா அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் சார். இப்போ திடீர்னு யாரோ அவங்களுக்கு அடிச்சு சொல்லி கொடுத்துட்டாங்க, நாளைக்கு கேட்கும் போது மறந்துடும் சார். அந்த மாதிரிதான் ஒவ்வொரு நாளும் ஆகும். அதனால அந்த ஸ்டூடெண்ட்
அவங்களே இனிஷியேட்டிவ் எடுத்து அவங்களே படிச்சா அந்த சப்ஜெக்ட் எல்லாம் அந்த லெசன் அவங்களுக்கு பை ஹார்ட்டா ஞாபகம் இருக்கும் சார். ஓகே. ஸோ அவங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்ல படிச்சா மட்டும்தான் அவங்களால கிளியர் பண்ண முடியும். கரெக்டா? Yes, sir. ஓகே. சீனியர்ஸும் அவங்க வந்து மதிக்கிறது டிசிப்ளின். அண்ட் திஸ் இஸ் டு பேரண்ட்ஸ். மேம், உங்க 2 பேருக்குமான ஒரு கொஸ்டின். Like what message would you like to give to other parents? அவங்க சில்ட்ரனை சனிக் ஸ்கூல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறாங்க. பிகாஸ் நாங்கள் எல்லா பேரண்ட்டையும் இந்த கொஸ்டின் கேட்போம். ஸோ உங்கள் மெசேஜ் வில் ரீச் டு தெம் அண்ட் அதை வச்சு அவங்க வந்து அவங்க பசங்களை எக்ஸாம்பிளாக எடுத்து உங்களை எக்ஸாம்பிளாக எடுத்து அவங்க பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் இது நிறைய இடத்துல வைல்ட் ஃபயராக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கலாம். ஸோ நிறைய பேர் வில் பி கிளியரிங் தி சைனிக் எக்ஸாம். எஸ், சொல்லுங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு மாதிரி. ஆக்சுவலா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவங்களே இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கலாம், இன்னொருத்தரை வந்து அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. பட் ஆனா அது எது நல்லது எது கெட்டது பேரண்ட்ஸ் தான் தெரியும். ஸோ நமக்கு இந்த வயசுல ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத வைக்கிறது ஒரு பெரிய விஷயம். கண்டிப்பா ஒவ்வொரு பேரண்ட்ஸும் அந்த இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு அட்வைஸ். இந்த வயசுல ஒரு பண்றது ஒரு நல்லது அப்படின்னு ஒரு அட்வைஸ். அப்படி பண்ணும்போது எந்த இடத்துல அவன் லேக் ஆகிறான் அது வந்து கண்டிப்பா ஒரு பேரண்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணியே ஆகணும். ஒரு இங்கிலீஷ்லயா எந்த சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்ட்ல எந்த இடத்துல அவனுக்கு அந்த நம்ம சப்போர்ட் தேவைப்படுது, நம்மளால முடியுமா, முடியாட்டி நம்ம எப்படி அசிஸ்டன்ஸ் அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிறது கண்டிப்பா. ஓகே, கரெக்ட் சார். நானும் அதே தான் சொல்லணும்னு நினைச்சேன். அதாவது நம்ம பேரண்டாவே இல்லாம அந்த குழந்தைங்களோட ஒரு ஒரு கோ ஸ்டூடெண்டா மாறி அவங்க கூட உட்கார்ந்து அவங்களோட போர்ஷன்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் அது என்னங்கிறது பார்க்கணும். அவங்களுக்கு நமக்கே புரியலன்னா அவங்களுக்கு எப்படி புரியும், நம்ம எப்படி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். இப்ப நீங்க எவ்வளோ இன்புட் போட்டாலும் சம்டைம்ஸ் அவங்க கூட வந்து ஃபுல் டைம் இருக்க முடியாத சமயத்துல நம்ம இருக்கலாம் அந்த இடத்துல. நம்ம நீங்க சப்போர்ட் பண்றீங்க, உங்களோடதே நம்பியே உங்களையே ப்ரெஷர் பண்ணாம நம்மளும் கொஞ்சம் அந்த குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம்னா அந்த பேரண்ட்ஸ் கண்டிப்பா டைம் ஒதுக்கினா சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறது நான் சொல்லல, அவங்களோட போர்ஷன்ஸ் இவங்களும் உள்ள போய் படிக்கணும்னு நான் சொல்ல வரேன். என்ன எப்படி இப்ப நான் அந்த வியாஷாவோட வயசுல இருந்தேன்னா இந்த விஷயத்த நான் எப்படி மனசுக்குள்ளார வச்சுப்பேன், இல்ல இதை நான் எப்படி இது இவனுக்கு கஷ்டமா இருக்கு, சோ இதை நான் வந்து இப்ப எனக்கு வயசு ஜாஸ்தி ஆயிடுச்சு, நான் இவனோட வயசுன்னா அது எப்படி எனக்கு சால்வ் பண்றதுன்னு தெரியாது. இதுக்கு வேற என்ன மெத்தட் இருக்கு, ஒண்ணு ரிப்பிட்டேட்டிவா நம்ம அதை பண்றதா, இல்ல அதுக்கு புதுசா ஏதாவது ஒரு ஃபார்முலா நம்ம ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிக்கலாமா, அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணலாம், ட்ரிக்ஸ் பண்ணலாம், ஏதோ ஒண்ணு. ஆனா அந்த குழந்தைங்களுக்கு நம்ம பேரண்டா உட்காராம அவங்க கூட ஒரு கோ ஸ்டூடெண்டா உட்கார்ந்துக்கிறது பெஸ்ட். மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயின் சம் அந்த இந்த மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட்ல வரும்போது அவன் வந்து புரியாத மாதிரி இருக்கும், ஆனா புரியாத மாதிரி இருக்கும். அவன் வந்து சொல்ல மாட்டான், அப்புறம் ஒரு டெஸ்ட் வைக்கும் போது தான் தெரியும். அப்போ வந்து அவன் புரியலன்னு சொல்லிடுவான். அப்போ அதை அவன் எப்படி சொல்லுவாங்கன்னா நம்ம இன்வால்வ் ஆனதான் சொல்லுவாங்க, இல்லைன்னா அவன் தெரியாது. நம்ம இன்வால்வ் ஆனதான் அவங்க உண்மையா எந்த இடத்துல ஸ்டக் ஆகுறாங்க, ஓ இதுதான் என் பையனுக்கு பிரச்சனையா, ஓ இந்த இடத்துல இந்த 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 சம் தான் அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, இல்ல இந்த மாதிரி ஒரு 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 பேட்டர்ன் சம் வரும்போது தான் அவன் கஷ்டப்படுறா, இல்ல இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வரும்போது அவன் மெமரைஸ் பண்ண கஷ்டப்படுறா, அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸி சார். ஏன்னா அவங்களுக்கு அதை எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது, அவங்களுக்கே தெரியாது என்ன பண்றோம் ஏதுன்னு ஒரு வேகா போயிட்டு இருப்பாங்க. சில விஷயங்கள் அவங்க பிடிச்சு படிப்பாங்க, சில விஷயங்கள் அவங்க படிச்சேதான் ஆகணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் போவாங்க. ஸோ பேரண்ட்ஸ் வந்து அவங்க கூட கொஞ்ச நாள் பேரண்ட்ங்கிறதையும் 50-50 பிளே பண்ணா பெட்டர் சார். 50% பேரண்டா, 50% அவங்களோட ஒரு கோ ஸ்டூடெண்டா, கோ ஃப்ரெண்டாவே வேண்டாம், கோ ஸ்டூடெண்டாவே இருக்கலாம், ஒரு காம்படிட்டரா இருக்கலாம். நாங்க என்ன பண்ணுவோம்னா இங்கிலீஷ் நான் இங்கிலீஷ்ல ஜாஸ்தி வாங்குறோமா நீ மேத்ஸ்ல வாங்குறியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபைட் வச்சுப்போம். நான் வந்து அவர்கிட்ட சொல்லுவேன், இந்த தடவை பாருங்க மார்க் டெஸ்ட்ல என்னோட போர்ஷன் தான் அவன் நிறைய வாங்குவான் அப்படின்னு சொல்லுவோம். அவர் வந்து இல்ல நான் இந்த தடவை அப்புறம் ஃபைனலா வரும்போது ஏதாவது வந்ததுன்னா சொல்லுவேன் பாருங்க அப்படின்னு. அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை திருப்பி அவங்க உட்காந்து அதை கொஞ்சம் படிக்க ஆரம்பிப்பாங்க. சோ இந்த மாதிரி வந்து ஒரு ஹெல்தி காம்படிட்டிவாவும் எடுத்து போகணும்னு நான் நினைக்கிறேன். முன்னாடியே நான் ஒலிம்பியாட் பண்ணியிருந்தேன். ஒலிம்பியாட் ஒரு தடவை மேக்ஸ்ல கோல்டு மெடல் வாங்கிட்டா உடனே வந்து இங்கிலீஷ்ல வாங்க, ஏன் நீ வாங்க, உடனே அடுத்த தடவை இங்கிலீஷ்ல வாங்கணும்.
ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல தான் ஒலிம்பியாட்ல இங்கிலீஷ்ல மெடல் அடிச்சான். எனக்கு ரொம்ப கவலையா இருக்கும். நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னா, நான் எவ்வளவு சிரமப்பட்டு, நான் எவ்வளோ திங்ஸ் எல்லாம் உனக்கு புதுசு புதுசா கொண்டு வந்து காட்டுறேன், இதை ஞாபகம் வச்சுக்க. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, இல்ல நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற விஷயம் மாதிரி அவனோட மூளை கிடையாது. நான் குயிக்கா பண்ணிக்கிறேன். அவன் டைம் எடுத்துக்கிறான். டைம் எடுத்துக்கிறது நல்லதுதான். பேசிக் ஃபவுண்டேஷன் நல்லா போடுறாங்க. இப்போ ஃபிஃப்த்ல அவங்க சிங்குலர் ப்ளூரல் படிச்சது இவன் ஃபர்ஸ்ட்லயே நாங்க படிச்சுட்டோம். அந்த ரூல்ஸோடயே படிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல படிப்பான். செகண்ட் ஸ்டாண்டர்ட் திருப்பி பண்ணும்போது அதை மறந்துடுவான். இப்ப திருப்பியும் நான் அது பண்ணுவேன். இப்ப என்னன்னா, நீங்க தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட இது என்னன்னு அவனுக்கு தெரியும். ஏன்னா அது வந்து அவனுக்கு அது ரொட்டீன் ஆயிடுச்சு. சோ அதனால என்னன்னா, குழந்தைங்களுக்கு வந்து இதுதான் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பேரண்ட்ஸுக்கு டேக் டைம். பட் அவங்களும் சேர்ந்து டிராவல் பண்ணணும் அப்படிங்கறதுதான் சார் என்னுடைய எல்லாமே. கண்டிப்பா அவங்க தெரியாட்டியும் நம்ம தான் எடுத்துக்கணும். அந்த ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்றது. இன்னைக்கு இது படிச்சோம்னா அடுத்த நாள் இது படிக்கலாம். ஒரு சில பேருக்கு அது வந்துடும், ஒரு சில பேருக்கு தெரியாது. குழந்தைங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. அப்போ நாளைக்கு என்ன நீ படிக்கலாம், எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஹெல்ப் வந்து நம்ம பேரண்ட்ஸ். ஓகே, ஃபைன் ஃபைன். ரைட் மேம், நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைக் இந்த டைம்ல நீங்க இந்த விக்டரி மூலமா யாருக்காவது தேங்க் பண்ணணும்னு நினைப்பீங்க இல்லையா? ஸோ யாருக்கு தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இன் திஸ் டைம்? பிகாஸ் இது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். ஓகே, நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ இந்த டைம்ல உங்களுக்கு ஒரு பர்சனலாகவும் இருக்கலாம், யாருக்கும் நீங்க தேங்க் பண்ணணும்னு நினைப்பீங்க. எஸ், சொல்லலாம். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வியாஷ்வாக்கு தான் சார். சத்தியமா சொல்றேன். எங்களை வந்து நாங்க இது பண்ண ஒபே பண்ணி வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வியாஷ்வா. செகண்ட், இப்ப நான் அவரை தேங்க் பண்ணிக்கிறேன், அவரை என்ன தேங்க் பண்ணிக்கணும். தேர்டு முக்கியமானது அப்படின்னா, தேர்டுக்கு உங்களை கொண்டு போற நீங்க தப்பா நினைச்சிடாதீங்க. ஆனா உண்மையா தேர்டா இருந்தாலுமே நீங்க தான் பெரிய ஒரு இடத்த ஆக்குபை பண்றீங்க எங்க ஃபேமிலியில. இவனுடைய சக்சஸ்லயும் வந்து நாங்க இத்தினூண்டு இருக்கோம். ஆனா மேபி ஃபர்ஸ்ட்ல இருந்தாலும் கருடுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு ஆக்குபை, ஒரு பெரிய ஒரு விஷயத்த ஆக்குபை பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அவன் மறக்கவே முடியாது, நாங்களும் மறக்கவே முடியாது. எங்களை கூட மறந்துடுவான் அவன், ஆனா உங்களை எல்லாம் மறக்க மாட்டான். அந்த மாதிரிதான். இப்ப கூட ஒரு சாம்பிள் ஏதாவது சொன்னா கூட உங்களை வந்து அப்படி சொல்லுவோம், அந்த மாதிரி. அதனால நீங்க வந்து ஒரு பெரிய பாட்டு சார், பெரிய பெரிய பாட்டு. அவனை வந்து மோட்டிவேட், அதுவும் ஆன்லைன்ல பண்றதுங்கிறது வந்து குழந்தைங்க கிட்ட ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார். கூட இருந்தே இதுங்களை எல்லாம் எங்களால ஒண்ணும் பண்ண முடியல. ஆன்லைன்ல அவங்கள புடிச்சு உட்கார வச்சு ஒரு ஒரு ஃபேவரட் டீச்சர்னு சொல்ல வைக்கிற அளவுக்கு நீங்க எல்லாம் இருக்கீங்கன்னா வெரி ஹாப்பி. அது மெயின் இது. அப்புறம் பாத்தீங்கன்னா, இவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்க. எங்க அம்மா, அவங்க அம்மா அப்பா. ஏன்னா அவங்களுக்கு சில விஷயங்கள் நாங்க சொல்லுவோம், அதை வச்சு அவங்க நாங்க பண்றத அவனுக்கு மோட்டிவேட் பண்றாங்க. அது இவ்வளவுதான் சார் எங்க சர்க்கிள். நாங்க சொன்னதே அதனால எங்களுக்கு யாரும் தெரியாது. இதுதான் எங்க சர்க்கிள், சின்ன சர்க்கிள். இதுக்குள்ளாரதான் நாங்க ஒரு 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 கனவு உலகத்துல உட்கார்ந்துருந்தோம். உள்ள போனாதான் எல்லாரையுமே கூப்பிட்டு இதுதான் எங்க சக்சஸ் ஸ்டோரி, இவங்க எல்லாம் எங்க கூட இருக்காங்கன்னு நாங்க சொல்ல முடியும். ஸ்பாயிலரா யாரும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சின்ன லிமிடெட் சர்க்கிள வச்சுட்டோம் சார். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மேம், யாரெல்லாம் கேக்குறாங்க. கண்டிப்பா 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 சார். இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் சார், ஆக்சுவலா என்னதான் பேரண்ட்ஸ் வந்து அவங்க நம்ம இன்புட் போடுறோம், இந்த மாதிரி படிக்கிறோம், இந்த சிலபஸ் இருக்கு, ஆக்சுவலா இதுல கொடுக்குறாங்க சார். அந்த ஒரு அப்ளிகேஷன்லயே என்ன சிலபஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அது இருந்தாலுமே நீங்க ஒரு ஒரு அகாடமியா ஒரு பேட்டர்ன், ஒரு ஸ்ட்ரக்சர்டு வே நீங்க வந்து சூப்பரா இது பண்ணிருந்தீங்க. அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அது எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். ஒவ்வொரு மாஸ்டருக்கும் ஆக்சுவலா என்னோட ஹார்ட் ஃபெல்ட் தேங்க்ஸ் சார். சரவணன் சார், நீங்க, விக்னேஷ் சார், அப்புறம் கார்த்திக் சார், ஜாகு சார். ஆக்சுவலா கார்த்திக் சார் மட்டும் தான் பயந்துப்போம். அவர் வந்து ஸ்ட்ரிக்ட், அவர் வந்து கிளாஸுக்கு லேட் ஆச்சுன்னா விட மாட்டாரு. ஓகே, ஸ்கூல்ல பயந்துருக்க மாட்டாங்க போல. நம்ம இதுல வந்து எல்லா பயப்படவே இல்லைங்க சார். ஸ்கூல்ல வந்து இவங்க எல்லாம் ரொம்ப நம்ம மாதிரி எல்லாம் இல்ல. நம்ம எல்லாம் ஸ்கூல்ல படிக்கும் போது மேம் கிட்ட நின்னு பேசி பயந்து அந்த மாதிரிலாம் இல்ல. எங்க ஜாலியா இருப்பாங்க. அவங்க ஸ்கூல் டீச்சர்ஸுமே வந்து இவனோட சக்சஸ்க்கு ஒரு பார்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். அவங்க ஸ்கூலுமே, ஏன்னா அவங்க நல்லா கொண்டு வந்திருக்காங்க இவங்கள. இந்த போர்ஷன்ஸ் படிக்க வைக்கிறதுல ஆகட்டும், அவங்க ஸ்கூல்ஸ் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் அவங்க பண்ணுவாங்க சார். ஐபிடிஸ் மாதிரி, ஒலிம்பியாட்ஸ் மாதிரி, இப்ப வந்து ட்ரினிட்டின்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. ஐபிடில வேக்சின் வாங்கணும்.
ஐபிடிலயும் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கான். மேக்ஸ்ல 2ல வந்திருக்கான். மேக்ஸ்லயும் வந்திருக்கான், இன்டெலிஜென்ஸ்லயும் வந்திருக்கான், ஐபிடிலயும் வந்திருக்கான் சார். சோ அவங்க ஸ்கூல் தேங்க்ஸ். பட் ஸ்கூல் வந்து அவங்களுடைய வேலைகளை அவங்க பண்றாங்க, அது பெஸ்டா அவங்க பண்றாங்க. பட் இதுங்கும் போது இந்த சின்ன சர்க்கிள் வந்து இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் us. வெரி வெரி நைஸ் டு ஹியர் திஸ் மேம். அண்ட் ஃபைனலி நீங்க இந்த என்டையர் ஜேர்னிய ஒரு வேர்ட்ல டிஸ்கிரைப் பண்ணணும்னா என்னன்னு பண்ணுவீங்க? இல்ல யாருன்னா சொல்லலாம், 3 பேர்ல. என்டையர் ஜேர்னிய ஒரே வேர்ட்ல. ஜேர்னி எப்படி சொல்லுவ? நிறைய புக்ஸ் படிச்சிருக்கேன். ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி இருந்தது சார். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், விட்டு அவலாசு, எல்லாமே அன்எக்ஸ்பெக்டடா நிறைய திங்ஸ். அன்பிரெடிக்டபிள். வாவ், கிரேட் வேர்ட். அன்பிரெடிக்டபிள். ஆக்சுவலா இவனை வந்து அந்த வார்த்தை கரெக்டான ஆப்டான வார்த்தை. அன்பிரெடிக்டபிள் தான். திடீர்னு நல்லா பண்ணுவான், திடீர்னு கொஞ்சம் லோ ஆவான். அவன் வந்து ப்ரிடிக்ட் பண்றது கஷ்டம் தான். ரோலர் கோஸ்டர் பிளஸ் அன்பிரெடிக்டபிள் ரோலர் கோஸ்டர் தான். அன்பிரெடிக்டபிள் ரோலர் கோஸ்டர். நைஸ் நேம். சூப்பர். ஸோ இட் வாஸ் வெரி குட் டு இன்டர்வியூ மேம். நல்லா ஜாலியா போச்சு. அண்ட் ஆல்சோ வெரி குட் ஃபேமிலி இன்டர்வியூவா நல்லா இருந்துச்சு. ஸோ எவ்வளோ சப்போர்ட் பண்றீங்க உங்க பசங்களுக்கு. அண்ட் இதே மாதிரி நிறைய பேரண்ட்ஸும் அவங்க பசங்க கூட சப்போர்ட் பண்ணி அவங்க லைஃப்ல மென்மேலும் வளர ஒரு ஸ்டெப்பா இருந்தாங்க அப்படின்னாலே போதும். அண்ட் அடுத்து அவங்க பிடிச்சிருக்காங்க. ஸோ தட் இஸ் வாட் இஸ் ரெக்வயர்ட் இல்லைங்களா? ஸோ நம்ம அவங்க நம்மனால வெளியே வந்திருக்காங்க, உலகத்துக்கு வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கான பாதையை நம்ம போட்டு கொடுத்தோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து நிறைய உதவிகள் செய்வாங்க, அவங்கனால நாட்டுக்கு நிறைய நல்லது நடக்கிறதுக்கு. ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மெயின் திங் பேரண்ட் தான். அண்ட் ஆஸ் அ கருட் ஐ வுட் லைக் டு ஸ்பெஷலி தேங்க் யுவர் பேரண்ட்ஸ். வெரி வெரி ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ அவர் மட்டும் கிளியர் பண்ணல, நீங்க எல்லாரும் சேர்ந்து தான் கிளியர் பண்ணிருக்கீங்க. சரிங்களா? எங்களுடைய விஷஸ் சார். இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸை ஹெல்ப் பண்ணும், அவங்களோட ட்ரீம் கம் ட்ரூ பண்ணும். எல்லாருக்கும் நீங்க வந்து சப்போர்ட்டிவா எப்போதுமே இது வந்து நல்ல பெருசா ஆகணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய ஸ்டாஃப்ஸ், இவங்கள மாதிரியே நிறைய ஸ்டாஃப்ஸ் உங்களோட ஜாயின் பண்ணும். அது எங்களுடைய விஷ். கண்டிப்பா நாங்க எங்க வியாசம் அடுத்தடுத்த ஸ்டெப் போகும்போது எல்லாமே ஒவ்வொரு ஸ்டெப்லயும் நாங்க எங்க பிரேயர்ஸ் இருந்துட்டே இருக்கும். எங்களோட ஹாப்பியோட கிராட்டிடியூடோட ஒரு பிரேயர் இருக்கும் உங்களுக்காக. தேங்க்யூ so much. It means a lot. Because parents எல்லாரும் சேர்ந்து எங்களை வாழ்த்துறதுனால தான் நாங்க இந்த நிலைமைக்கு, இந்த லெவலுக்கு வந்திருக்கோம். ஸோ அதுக்கு மிக்க நன்றி. அண்ட் இதே மாதிரி நாங்க நிறைய பேரை சக்சஸ் ஸ்டோரிஸ் இந்த மாதிரி நீங்களும் யூடியூப்ல பாப்பீங்க. சரிங்களா? நிறைய பேரை கொண்டு வரணும் எங்களுடைய ஆசை. பிகாஸ் இந்த யூடியூப் என்பது இப்ப நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போதான் அவேர்னஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு நிறைய பேருக்கு சைனிக் ஸ்கூல்னா என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி இப்ப வியாஷ்வா பிரபுவோட இன்டர்வியூ பார்க்கும்போது நிறைய பேரண்ட்ஸ் இன்ஸ்பயர் ஆகலாம், ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஸ்பயர் ஆகலாம். ஸோ அப்படி ஆகும்போது அது நமக்கு ஒரு பெரிய கிரெடிட்ஸ் தானேங்க. ஸோ தட்ஸ் த திங். ஸோ வெரி குட் இன்டர்வியூவிங் எவ்ரி ஒன். ஸோ இங்க நல்லா பண்ணீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக வந்து இன்டர்வியூ கொடுத்தீங்க. And it's a very pleasure to do this interview, ma'am. So thank you so much, sir, ma'am, and Vyashva. So all the very best for your medicals, and also நல்ல சூப்பரான ஒரு கேடட்டா சைனிக் ஸ்கூல்ல நீங்க இருக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். சரியா? தேங்க்யூ சார். தேங்க்யூ so much, sir, ma'am, Vyashva. Thank you. Bye. Bye.